ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செமையா இருக்கீங்க நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு ஒரு பிராண்ட் நியூ எபிசோட்ல தான் இருக்கோம். என்ன கேம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 2 ரீமாஸ்டர். நம்ம பாத்தீங்கன்னா எபிசோட் 3ல தான் இருக்கோம். நம்ம கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாம கேமுக்குள்ள போயிடலாம். ஸோ நம்ம சேனல் யாராவது புதுசா பாத்துக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அந்த பெல் ஐக்கன் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற புது புது வீடியோஸ்ல உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஆல்ரைட், ஹியர் வி கோ. கைஸ், இந்த எபிசோட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தா இருக்க போகுது. சோ நீங்க அப்படியே கையில ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது வச்சுட்டு பின்னாடி சாஞ்சு உட்காந்து ரிலாக்ஸா இந்த எபிசோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஆல்ரைட், ஹியர் வி கோ. ஆல்ரைட் கைஸ், நம்ம லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா இந்த எபிசோட்ல தான் நம்ம டிஸ்கண்டினியூ பண்ணியிருந்தோம். நம்ம ரீகண்டினியூ பண்ணிடலாம். அண்ட் லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ரொம்பவே கொடூரமா இருந்துச்சு. ஜோல் வந்து இறந்து போயிட்டாரு. ஸோ ஃபர்தரா என்ன நடக்குது, இந்த எலி வந்து இந்த சுச்சுவேஷனை எப்படி டேக்கிள் பண்றாங்க, ஸோ அவங்கள வந்து ஆப்போசிட் டீமை பழி வாங்குவாளா மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எபிசோட் வேற லெவலில் போகுது. லெட்ஸ் கோ. ஸோ குதிரைகள்லாம் வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ எலி வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கான்னா, அவ வந்து அவங்க பின்னாடி போய் அவங்கள பழி வாங்குறதா பிளான் பண்ணியிருக்கா. ஆனால் டீனா வந்து என்ன சொல்றான்னா, நான் வந்து உன்னை தனியாக விட மாட்டேன், நீ எங்கே போனாலும் நானும் உன் கூட வருவேன் அப்படின்னு சொல்லி டீனாவும் சொல்றா. ஆல்ரைட் கைஸ், ஸோ இதான் ஸ்டோரி. எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா, நீ போனீன்னா நானும் போவேன் அப்படின்னு சொல்கிறான். வேற எதுவும் நீ பேசாத, வா போவோம் அப்படின்னு சொல்கிறா அவ. கைஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜோல் இறந்தது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜோல் இறந்துருக்கவே கூடாது. ஸோ ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டர், வேற லெவலில் ஒரு சூப்பரான கேரக்டர். ஏன்னா லாஸ்ட் ஆஃப் அஸ் 1 சீரீஸை வந்து வேற லெவலில் தெறிக்க விட்டுருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு வேற லெவல் ஸ்டோரி லைன். ஸோ எலி கூட வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு டேடி மாதிரி இருந்து ஸோ திடீர்னு வந்து இறந்துட்டாருன்னா அவனால் தாங்க முடியல. கடைசி வரைக்கும் இவங்களுக்குள்ள சண்டை வச்சு பேசாமையே போயிட்டாங்க. அதுதாங்க கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஆல்ரைட் கைஸ், ஸோ நம்ம போயிடலாம். அண்ட் மெதுவாக நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அந்த ஃபியூனரல் முடிஞ்சக்கப்புறமா மெமோரியல் டே அது முடிஞ்சிருச்சு. ஆல்ரைட் கைஸ், ஸோ நம்ம போகும்போது என்னென்னமோ இருக்கும் அது கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். அப்படி தான் போகும் ஸ்டோரி. அண்ட் நம்மளோட சேனலில் லாஸ்ட் ஆஃப் அஸ் 2 ரீமாஸ்டர் கம்ப்ளீட் சீரிஸாக போட்டுக்கிறோம். நீங்கள் என்னோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எபிசோடாக கிடச்சிரும். நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த எபிசோட தான் பார்க்க வந்திருக்கேன்னா நீங்கள் இதையே கண்டினியூ பண்ணிக்கலாம் கைஸ். ஆல்ரைட், லெட்ஸ் கோ. நான் நல்லா தான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் மித்ததெல்லாம் அப்படின்னு சொல்கிறாவ. ஆல்ரைட், நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டோம். நான் கீழே வெயிட் பண்ணுறேன், நீ மேலே போய் பாரு அப்படின்றா. ஓகே, நம்ம மேலே போய் பார்த்துடலாம். கைஸ், இந்த போர்ட்ரேட்லாம் பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஐ லவ் பெயிண்டிங்ஸ்ங்க. எனக்கு பெயிண்டிங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யார் யாருக்கு பிடிக்குதோ பாருங்க. ஆல்ரைட் கைஸ், லெட்ஸ் கோ. ஓ ஓகே, இங்கே ஒரு கிட்டார் மாதிரி இருக்குது. அண்ட் கிட்டார் வாசிக்கணுமா என்ன? இல்லை இல்லை இல்லை, ஏதோ நோட் மாதிரி எழுதியிருக்காங்க. என்னென்னு பார்த்துருவோம். ஜேர்னல் என்ட்ரி ஆடட். ஓகே, என்ன இது? ஓகே, ஆல் த ப்ராமிஸ் அட் சன்டவுன். ஓகே, அதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான வார்த்தைகள். ஸோ நிறையா விஷயத்தில் ப்ராமிஸ் பண்ணியிருந்த, நீ வாக்கு கொடுத்துருந்த, ஆனால் சூரியனே வந்து அஸ்தமயம் ஆயிடுச்சு, டவுன் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு குவெட்ஸ். ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே, ஸோ இந்த சைடில் என்னது? ட்ரெஸ்ஸிங். ஓகே, ஜோலோட ஜாக்கெட்ஸுங்க இதெல்லாமே. ஜோலும் எலியோடதும் 2 பேர்த்தோடதும் சேர்ந்துருக்கு. இதாங்க லாஸ்ட் டைம் போட்டிருந்தாரு நம்ம பார்க்கும்போது. ஓகே, அதை வந்து அவங்க ஃபீல் பண்ணி பார்க்குறாங்க. ஜோல் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ். ரொம்பவே கஷ்டங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. கைஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாட்டி டாக்ஸ் தெறிக்கி விட்டானுங்க லாஸ்ட் ஆஃப் அஸ் 2ல. என்ன தான் அன்சார்ட்டட் அந்த மாதிரி சீரீஸாக இருந்தாலும் லாஸ்ட் ஆஃப் அஸ் மாதிரி வரவே வராதுங்க. எஸ், ஆல்ரைட், இந்த ரெட் பாக்ஸில் என்ன இருக்கு? ஓகே, ஜோலோட ப்ரோக்கன் வாட்ச். அவனோட ஃபேவரட் வாட்ச்சு, பிக் டைல். நல்லா இருக்கு. அண்ட் உள்ள என்னது? ஓகே, ஜோலோட கன்னா, ரிவால்வர். ஆல்ரைட் கைஸ், ஸோ அவ்வளோதான் இருந்திருக்கு. ஓகே, வேற ஏதாவது இருக்கா? கிட்டார், ஜோலோட கிட்டாரு. எலி, கீழே வர முடியுமா ஒரு செகண்டு? எல்லாம் ஓகே தானே? எல்லாமே ஓகே தான், ஒரு செகண்ட் நீ கீழே வந்துட்டு போயேன் அப்படின்றா.
alright guys நம்ம கீழ போய் பாத்துருவோம் என்ன நடக்குதுன்னு. என்னாச்சு? ஓ இவங்களா? இவங்க ஏதோ சொல்ல வராங்க போல. மரியா, நான் சியாட்டலுக்கு போயிட்டு இருக்கிறேன். நான் வந்து தனியா போறதுக்கு ஆசை தான், ஆனா விட்டுட்டு போக முடியாது. ஆனா எனக்கு வந்து ஜஸ்டிஸ் வேணும். எலி வந்து என் பின்னாடி வருவா. அவளோட கன் எல்லாம் எடுத்துக்கோ, அவளோட ஹார்சஸ்லாம் வந்து பிடிச்சி வை, இல்லைன்னா அவளை கட்டி போட எங்கேயாது. ஸோ எனக்கு கொஞ்சம் வந்து டைம் வேணும். நான் வந்து உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் டாமி. ஓ டாமி வந்து போயிட்டாங்க. டாமி வந்து அவனே போயிட்டு கொன்னுக்கு போறான் அப்படின்றான். ஸோ குரூப் ஏதாவது விட்டுட்டு போயிருந்திருக்கணும். நீ என்ன பண்ணிருக்க? நீ வந்து என்னை லாக் பண்ண போறியா அப்படின்றா. ஸோ நீங்க ஸ்டே பண்றதுக்கு முன்னாடி நான் உன்னை நல்லா தெரிஞ்சுக்கணும். நீ அவன் கூட தானே போற அப்படின்றா. ஆமா அப்படின்றா. ஸோ நீங்க 2 பேரும் சன்னமா போகணும். ஓகே காலையா போறீங்க? ஆமா. கண்ட்ரி வைஸ் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டாமி வந்து விட்டுட்டு போயிட்டான். நான் வந்து உனக்கு ஒரு குதிரையும் கொடுக்குறேன், புல்லட்ஸும் எடுத்துக்கோங்க, அம்யூனிஷன் எடுத்துக்கோங்க. ரொம்ப நன்றி மாரியா. நீங்க வந்து எனக்காக ஒரு ஃபேவர் மட்டும் பண்ணுங்க. என்னோட முட்டாளான ஹஸ்பண்டை வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பீஸ்ஃபுல்லா இங்க கூட்டு வாங்க ப்ளீஸ். கண்டிப்பா. சரி சீக்கிரம் போங்க, சன்லைட் வரை கீழே போயிட்டு இருக்குது அப்படின்றா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டாமி வந்து அவனும் பறந்து போயிட்டாங்க கைஸ், பழி வாங்கறதுக்காக. யாரா இருந்தாலும் சரி போட்டு தள்ளுறதுக்காக போயிட்டான். எலியை வந்து விட்டுட்டு போயிட்டான். ஏன்னா எலியை வந்து எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லி டாமியோட இது. அண்ட் பாத்தீங்கன்னா மரியா வந்து ரொம்பவே ஃபீல் பண்றா கைஸ். அதான் இருக்கலே ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். கண்டிப்பா அவங்களோட ஒய்ஃப் கண்டிப்பா ஃபீல் பண்ணி தானே ஆவாங்க. alright guys, so நம்ம போய் பாத்துருவோம் நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு. சியாட்டல் கைஸ், சியாட்டல் வந்து ஒரு அருமையான ஊரு. கலிபோர்னியா சிட்டி அந்த சைடுல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே டே 1 என்ன நடக்குதுன்னு பாப்போம் கைஸ். ஓ பியூட்டிஃபுல்லா இருக்குதுங்க இந்த சீனரி கைஸ். இந்த லாஸ்ட் ஆஃப் அஸ் பொறுத்த வரைக்கும் இந்த சீனரி, அந்த பிரெட் டேக்கிங் கிராஃபிக்ஸ் சான்ஸே இல்லைங்க. ஸோ இந்த ஹண்டர்ஸ்லாம் வந்து டாப் ஆஃப் தம் நிறைய பேர் இருந்தாங்க, இழுத்துட்டு போயிருந்தாங்க. ஆக்சுவலாக கன்னை வந்து ஜோல் கிட்ட கையில் கட்டக்கவே இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நடந்த விஷயத்த வந்து டீனா கிட்ட சொல்லிட்டுருக்கா. ஆல்ரைட் கைஸ் நம்ம அப்படியே போயிடலாம். ஸோ நான் போய் அவன் கிராபை வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கன்னை வந்து கிராப் பண்ண பார்த்தேன். அவன் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணிட்டா அதுக்குள்ள அப்படின்றா. என்ன நீ அப்போ இன்ஃபெக்டடை வந்து டாக் பண்ணிட்டுக்கிறியா அப்படின்றா. இல்லை நான் வந்து ஆக்சுவலாக கான்சியஸாக இருந்தேன், அப்போ எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரு பையன் வந்து எங்கள் அம்மா பின்னாடி வந்தான், எங்கள் அம்மா வந்து ஸ்டாப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி டீனாவும் சொல்கிறான். கைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து போகிற வரைக்கும் ஸோ அவள் வந்து அவளோட ஃபீலிங்ஸ் சொல்கிறா, இவன் வந்து இவளோட ஃபீலிங்ஸ் சொல்கிறா. ஸோ நடந்த பாஸ்ட்லாம் அப்பப்போ சொல்கிறாங்க. ஓகே ஸோ நம்ம வந்து எவ்வளோ தூரத்தில் வந்துட்டோம், நம்ம போகிற வழியில் போயிட்டே இருக்க வேண்டியதான், நம்ம தேடி பார்க்கணும் ஒவ்வொரு விஷயமும். ஸோ அந்த கிரேசி கேனபிள்ஸை வந்து நீ சொல்லிட்டு இருந்தீல்ல, அதை பற்றி நீ என்ன நினச்ச அப்படின்றா. அது வந்து என்னன்னு தெரில, அவங்க பார்த்த சேம் குரூப் மாதிரி தெரியல. ஒருவேளை பாஸ்டன்லேருந்து ஸ்மக்லர்ஸ் வந்திருந்தாங்களா, அவங்க வந்து பிரச்சனை இழுத்துருப்பாங்களா, யாராக இருந்திருக்கும். ஆக்சுவலாக ஜோலை கொண்டவன் யாருன்னு தெரில, யாராக இருந்தாலும் போட்டு பிறந்துடலாம். ஸோ இன்னி நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கைஸ் கிராஃபிக்ஸ் பாருங்க, வேற லெவலில் இருக்குது கைஸ், சான்ஸே இல்லை. இந்த சூப்பராக இருக்குது. அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் நம்ம வந்தால் எப்படி இருக்கும். நைஸ் கைஸ். ரைட் லெட்ஸ் கோ. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அண்ட் நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கலாம் கைஸ். எலி அங்கே பாரு கார்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம கிட்ட நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். எதுக்கும் நீ வந்து நாலா பக்கம் ஷார்ப்பாகவே இரு அப்படின்றா. ரைட் ஓகே ஸோ நம்ம இந்த வழியாக தான் போனோம். அண்ட் லெட்ஸ் கோ இல்லை கைஸ், செமையாக இருக்குதுங்க கிராஃபிக்ஸு. ஓகே நம்ம ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே வந்துட்டோம்னு நினைக்கிறேன்.
ஸோ அந்த பிரிட்ஜு அந்த மெயின் ரோடு கைஸ். இப்போ தெரியுது நம்ம எந்த வழியாக வந்திருக்கோன்னு. அண்ட் ரைட் சைடில் எதுவும் இல்லை. அண்ட் ரைட் லெஃப்ட் சைடில் போயில கைஸ். ஸோ ரைட் சைடில் வந்து முட்டு சந்த மாதிரி இருக்குது. எப்போவுமே கைஸ் நம்ம ஒரு இடத்துல போகிறோம்னா இந்த பேர்ட்ஸ்லாம் மேலே பறக்குது பார்த்தீங்களா, அந்த சைடை தான் வழியாக இருக்கும். ஸோ அது அந்த சைடு பாருங்க ஸ்ட்ரைட்டாக பறக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த இங்கே ஒரு ஷெல்டர் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்க, ஒரு கேபினெட் மாதிரி, என்னென்னு பார்த்துட்டு போயிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு குறியீடு கைஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இது மாதிரி. ஸோ நம்ம எந்த ஒரு இடமா இருந்தாலும் விட்டுட்டு போகவே கூடாது. ஸ்கேவேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் கைஸ். லெட்ஸ் கோ. ஓகே, ஆல்கஹால் கிடச்சிச்சு. அண்ட் ஃபர்தராக என்ன நடக்குது? ஓகே, ஹை கார்ட்ஸுங்க. இந்த ஸ்டார் ஃபயர் கிட்ஸ் ட்ரைனிங் கார்டு. ஆல்ரைட், ஸோ ஸ்டார் ஃபயர் கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக் புக்ஸ் நிறைய கலெக்ட் பண்ணியிருந்தா, இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டார் கிட்ஸ் கார்ட்ஸ்லாம் நிறையா கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு மேப்பு, சியாட்டலோட மேப்பு, அதே தான். அண்ட் 6 ஸ்ட்ரீட் 7 ஸ்ட்ரீட்னு போட்டிருக்கு. அண்ட் இது வந்து அந்த சி ஓரத்தில் ஏதோ ஒரு மேப் மாதிரி இருக்குது. ஸோ 2 மேப்புங்க ஒரே சாட்டில். ரைட், ஸோ அந்த கன்னெல்லாம் லோடில் தானே இருக்குது. ஃபைன் ஃபைன் ஃபைன். ரைட், ஸோ எல்லாமே செக் பண்ணிட்டு போயிடலாம் கைஸ். ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாமே குட். லெட்ஸ் கோ. ஸோ கைஸ் இங்கே பாருங்க, ஃப்ளாஸ்கில் இருந்துருக்கு சைடில். ஏதாவது குட்டாக கிடச்சா? டூரிஸ்ட் மேப் எனக்கு கிடச்சி அப்படின்றா. கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்லது தானே கிடச்சிச்சு அப்படின்றா. ஆல் ரைட், லெட்ஸ் கோ. ஒரு வழியில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கைஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் கொஞ்சம் பெருசாக தான் இருக்க போது. நீங்கள் பொறுமையாக உட்காந்து பாருங்க கைஸ், என்ஜாய் பண்ணி பாருங்க. ஆல் ரைட், ஸோ நம்ம இந்த வழியை தான் போகணும். எங்கெல்லாம் வழி தெரியுதோ அப்படியே போயிடலாம். இந்த இடம் ரொம்பவே அமைதியாக இருக்குல்ல. நம்மளோட லுக் அவுட்ஸ் எவ்வளோ நேரத்துக்கு அதாவது இந்த அமைதி வந்து எவ்வளோ நேரம் தாக்கு பிடிப்பதுன்னு தெரில. டீனாக்கு வந்து பார்த்தீங்கன்னா வுட்ஸ், அதாவது ஃபாரஸ்ட் ஏரியா வந்து கொஞ்சம் பயமாக இருக்குமாமா. ஆல்ரைட் கைஸ், நம்ம பொறுத்திருந்து போயிடுவோம். ஏன்னா ட்ராப்ஸ்லாம் திடீர்னு இருக்கும். அந்த ட்ராப்ஸ்லாம் நம்ம தாண்டி போயிடணும் கைஸ். ஆல்ரைட், ஸோ நம்ம அந்த குதிரையை வந்து தண்ணிக்குள்ளே போகிறனால அவ்வளோக்கு சவுண்ட்லாம் கேட்காதில்ல, கேட்டிருக்கும். ஆல்ரைட் கைஸ், ஸோ இந்த சைடு தான் போகுது வழி, அப்படியே போயிடலாம். ஓ ஓகே ஃபைன், இங்கே வந்துட்டோம் கைஸ். இதான் கியூசியோட என்ட்ரன்ஸ் போல. ஓகே, ஹை ஸ்பாட்ஸை பார்த்துக்கோ. ஆல்ரைட், ஸோ நம்ம மேலே ஏதோ ஒரு வழி மாதிரி தெரியுது. அண்ட் கேட்டுக்குள்ளே எப்படி போகிறது? போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம ஸ்கேவேஜ் பண்ணிட்டு போயிடலாம் கைஸ். ஆல்ரைட், ஸோ இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ மேலே வந்து செவருக்கு மேலே ஏதோ ஒரு விரிசல்கள் இருக்குது. நீ அந்த வழியாக போகலான்னு நினைக்கிறேன். ரைட், இந்த கேபினெட்டே ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணி எல்லாத்தையும் பிக்கப் பண்ணியிருக்கானுங்க. எல்லாமே எடுத்துட்டானுங்க போல் முன்னாடியே. ரைட், இங்கே ஏதோ கிடைக்கிது, என்னென்னு பார்ப்போம். ரைட், ஸோ ஏதோ இங்கே இருந்த ஒரு ஆள் வந்து அவனோட சோக கதையை எழுதிட்டு செத்து போயிட்டான் போல். பாவம், குட் லக்குன்னு சொல்லி போட்டான். ஸோ இங்கே வந்து யார் வந்து படிக்கிறாங்களோ அவங்க வந்து உஷாராக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ கியூசி, ஸோ இது கியூசி பார்த்தீங்கன்னா போகிற வழியில் ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி இருக்குது. இந்த சியாட்டலில் வந்து அந்த ஃபயர் ஃப்ளைஸ்லாம் வந்து வேறு லெவலில் அவங்க கண்ட்ரோலில் இருந்துச்சு. அவங்க வந்து சேஃபாக வச்சுருந்தாங்க இந்த பிளேஸை. ஆனால் ரொம்ப நாளைக்கு நீடிக்க முடியல கைஸ். ஸோ அதுதான் மேட்ரு. அதுக்குள்ளே தான் தெரியுமே, எல்லாம் காலி வந்துட்டு போயிட்டானுங்க. எதுக்கு போனாங்க எப்படி போனாங்கன்னெலாம் தெரியாது, ஆனால் போயிட்டாங்க. ரைட், ஸோ ஏதாவது கிடச்சா எல்லாமே எடுத்துட்டாங்க கைஸ், ஒன்று கூட விடாமல். ஓகே ஃபைன், இங்கே என்ன இருக்குது? ஓ அங்கே பாருங்கள், இந்த இன்ஃபெக்டட் மண்ட கசாயங்கள்லாம் ஆறுறது எப்படின்னு போட்டிருக்கு. 4 வகைகள் பிரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு கைஸ். ரைட், ஸோ நம்ம டக்கு டக்குன்னு போயிடலாம் கைஸ். ஸோ நீங்கள் முக்கியமான விஷயம்லாம் வந்து அது பார்க்கணுன்னா பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க கைஸ். ஓகே, ஏன்னா இந்த எபிசோட் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆல்ரைட், ஸோ நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் ஆஃப் அஸ் சீரீஸை வந்து ஒரு 1 ஹவருக்கு மேலே போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறையா கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்துருந்தேன். நம்மளால் முடிஞ்சது நம்ம செய்வோம் கைஸ். ஆல்ரைட், ஸோ இப்படி மேலே ஏறி சரி போயிடலாம் கைஸ். ஓகே, குட்ஸ் வண்டி தான். ஸோ அவர் சொன்னா பார்த்தீங்களா டீனா, மேலே தான் வந்து வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி போயிடலாம். ஓகே, ஸோ லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏணி மாதிரி இருக்குது பாருங்க. ஓகே, இது வழியே மேலே ஏறியல கைஸ். பூஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக பூஸ்ட் தான்.
ஆல்ரைட், மேலே ஏறிட்டு இருக்கிறோம். நான் கீழே பார்த்துக்கிறேன். அந்த சைடு வந்து கேட்டை வந்து ஓப்பன் பண்ணி முடிஞ்சு என்னைய கூப்பிட பாரு. நான் இங்கே பார்த்துக்கிறேன். நானும் ஷிம்மரும் இருக்கோம். ஷிம்மர் வந்து குதிரையோட பேர். ஆல்ரைட், ஸோ இப்போ நம்ம ஆப்போசிட்டில் குதிச்சு ஜிக்ஜாக்காக போகணும்னு நினைக்கிறேன். குதிச்சிட வேண்டி தான். ஆல்ரைட், ஜஸ்ட் மிஸ்ஸு. ஓகே, டக்குன்னு ஓடிடலாம். அது பேலன்ஸ் பண்ணுறதுக்குள்ளே டக்குன்னு ஓடி வந்துட்டோம் கைஸ். ஆல்ரைட், ஸோ ஆப்போசிட்டில் மறுபடியும் குதிக்கணும். குச்சாச்சு அண்ட் கீழே வழியாக போயிடல கைஸ். லெட்ஸ் கோ. குவைட் த அட்வென்ச்சர் கைஸ். ஸோ நம்ம பயங்கரமான ஒரு அட்வென்ச்சரில் இருக்கும். ஓ, இங்கேருந்து நம்ம அவ்வளோ தூரம் குதிக்கணும் கைஸ். லெட்ஸ் கோ. போச்சாச்சு, ஃபைனலி நல்ல வேலை பிடிச்சாச்சு. ஹே எலி, நான் நல்லா தான் இருக்கேன். உளுந்திருந்தா அவ்வளோதான், செத்துருப்பா. ரைட், ஸோ டீனா சொன்ன அந்த கிராக்டு விண்டோ. ஓ கைஸ், இங்கேருந்து பாருங்க ஒரு ஊரே தெரியுது. மறுபடியும் பாருங்க அந்த பறவைகள் ஸ்ட்ரைட்டாக போகுது. அந்த வழியை தான் நம்ம போய் ஆகணும். ஓ, உழுகிறது தாங்க சரியான காமெடி. ஆல்ரைட், ஸோ இந்த சைடு போயிடலாம். ஸோ எங்கே இருக்காங்க இந்த முட்டாளுங்க? ஸோ ஆபி தாங்க வேறு லெவலு. ஏன்னா ஜோவில் கொண்டதாவ தான் எனக்குலாம் அவங்கள செம்ம காண்டில் இருக்குது கைஸ். எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சி போட்டு தள்ளிடணும். ஜோவில் கொண்டது சும்மா விடக்கூடாது. அப்படிதான் இருக்குது, உங்கள் எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரைட், லெட்ஸ் கோ. ஓகே, ஸோ நம்ம கேட்டுக்கு இந்த சைடு வந்துட்டோம். ஸோ இந்த கேட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறது? செங்கல் நம்மகிட்ட இல்லைல்ல, செங்கல் எடுத்துடலாம். ரைட், ஸோ இதை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நான் எப்படி இதை பவர் பண்ணுறது? மஞ்சள் கலரில் ஒரு இது இருக்குது அண்ட் கீழே ஏதோ ஒரு ஒயர் மாதிரி போகுது. ஆல்மோஸ்ட் இல்லை அது சின்ன ஒயர் தான். ஓகே, ஸோ நம்ம இங்கே ஒரு கேபினெட் இருக்குது. அந்த கேபினெட் வழியாக போயிடலாம். எப்படியும் அந்த கதை திறக்காது, கண்ணாடியோட ஸ்டூலில் போக வேண்டியதான். ரைட், கேட் ஸ்கேவேஜ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் இந்த கேட்டை எப்படியாவது ஓப்பன் பண்ணி ஆகணும். உள்ளே ஏதோ இருக்குது கைஸ். ஓகே, ஸோ ஏதோ வெஸ்ட் ஈஸ்ட் நார்த்து அப்படின்னு சொல்லிட்டு சில பல கோட்ஸ்லாம் போட்டிருக்கு. ஃபைனலி, ஸோ இந்த இடத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா செரவேனா பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ இருக்குங்க இந்த செரவேனா பேஸில் ஏதோ இருக்குது. ரைட், ஃபெட்ரான் போட்டிருக்கு ஆப்போசிட்டில். ஓகே, ஜென்ரேட்டர் ஃபைன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரைட், ஸோ ஜென்ரேட்டருக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபியூல் இருக்கான்னு பார்த்துடலாம். அண்ட் லெஃப்டில் ஏதோ கதவு மாதிரி இருக்குது. ஓகே, இந்த சைடு வந்து இது ஓப்பன் பண்ணிருச்சு கைஸ். ஆல்ரைட், ஸோ நம்ம அதை பம்ப் பண்ணி பார்த்துடலாம் கைஸ். பம்ப் பண்ணிடலாம். 1 2 அண்ட் 3. நல்ல வேலை, ஃபியூல் இல்லாமல் போயிடுமோன்னு நினச்சேன். ஃபைனலி ஜென்ரேட்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கைஸ். வேறு லெவல். ஓகே, இந்த ஒயரு தாங்க அந்த மஞ்சள் கலர் ஒயரு. இதை நம்ம அதில் கனெக்ட் பண்ணிடலாம். ஆல்ரைட் கைஸ், அந்த ஃபிசிக்ஸ் பாருங்க, அந்த ஒயர் வந்து எப்படி சுற்றுறதெல்லாம் அப்படின்ட்டு. ஆல்ரைட், ஃபைனலி ஏதோ நம்ம பண்ணிட்டோம். ஓகே, அண்ட் இதை ஆப்ரேட் பண்ணிடலாம் கைஸ். ஓகே, புஷ் பட்டன் ஆப்ரேட் பண்ணியாச்சு. லெட்ஸ் கோ. ஸோ இந்த கேட் ஓப்பன் ஆயிடுச்சு. எலி, இங்கே வா. ஓகே, வந்தாச்சு. ஹே, எல்லாம் ஓகே தானே? என்ன சவுண்ட் அது? நான் அந்த கேட்டை ஓப்பன் பண்ணேன். ஸோ இதை வந்து எப்படியாவது ஓப்பன் பண்ணணும். நாங்கள் உன்னை நம்புகிறோம் அப்படின்றா. ஆல்ரைட் கைஸ், போயிடலாம். அண்ட் இந்த மெயின் கேட்டை நம்ம எப்படியாவது ஓப்பன் பண்ணி ஆகணும். இங்கே ஒரு கேபினெட் இருக்குது, இந்த சைடு போயிடலாம். லெட்ஸ் கோ. ஏதாவது கிடைக்கும். இங்கே இந்த ஸ்கேவேஜ் பண்ணிடலாம் கைஸ். ஓகே, ஸோ இது ஆப்ரேட் ஆக மாட்டேங்குது. ஸோ வேறு ஏதோ ஜென்ரேட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், ஸோ இங்கே ஒன்று இருக்குது, ரேக். ஓகே ஃபைன். ஸோ நம்ம கிராஃப்ட் பண்ணிடலாம் கைஸ். நம்மளுக்கு ஃபைனலி பார்த்தீங்கன்னா ரேக்ஸ் கிடச்சிருச்சு. இது மூலியமாக பிளட்ஸ் அண்ட் ஆல்கஹால் எல்லாமே கிராஃப்ட் பண்ண முடியும்.
நம்ம எல்லாத்தையும் கிராஃப்ட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். கிராஃப்டில் நம்ம இறங்கிட்டாலே நம்ம ஜாம்பிஸை கொஞ்ச நேரத்தில் சந்திக்க போகிறோம்னு அர்த்தம். alright guys, let's do this. போடு, அவ்வளோதான் உடச்சாச்சு. ஆல்ரைட், ஸோ நம்ம இந்த சைடு வந்துட்டோம். ஓகே ஃபைன், இங்கே ஒரு எல்லோ இது இருக்குது பாருங்கள். ஸோ எல்லோ ஒயர் அங்கே இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம போடணும். அந்த எல்லோ ஒயர் அங்கே இருக்குது பாருங்கள். ஆல்ரெடி நம்ம மாட்டியிருந்தோம் இல்லையா, அந்த ஒயரை கொண்டு வந்து இங்கே கனெக்ட் பண்ணால் போதும். ஆல்ரைட், அன்பிளக் பண்ணிடலாம். ஆல்ரைட், ஸோ இதை வந்து நம்ம ஒயர் வந்து சின்னதாக இருக்குது. ஸோ நம்ம இங்கேருந்து தூக்கி போட்டால் தான் அது கரெக்டாக இருக்கும். வீசிடலாம் கைஸ். போயிரு, அவ்வளோதான், ஃபைன், போயிடுச்சு. அண்ட் சுற்றிட்டு அந்த ஒயர் எடுத்துடலாம். ஏன்னா இந்த ஒயரை வந்து இந்த சைடு சுற்றி எடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒயர் பத்தாது. இங்கேருந்து வீசினா கரெக்டாக இருக்கும். ரைட், லென்த் வந்துச்சு பாருங்கள், எவ்வளோ தூரம் வந்திருக்கு பாருங்கள் இதுவே. ஓகே, போடு, வேறு லெவல். ஆப்ரேட் பண்ணிட்டா. நவ் அந்த மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணிடலாம் கைஸ். ஆல்ரைட், ஸோ மெயின் கேட். ஸோ ஓ, கோடு வேற ஐயா, போடு. ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். அந்த ஜேர்னல் ஒன்று இருந்துச்சுல்ல, ஸோ மெயின் கேட், அதில் வெஸ்ட் கேட் அப்படின்னு சொல்லிட்டு கோட்ஸ்லாம் போட்டுருந்துச்சு பார்த்தீங்களா, அது நம்ம எடுத்து பார்த்துடலாம். அது இங்கே ஜேர்னல் தானே, ஜேர்னல் 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 ஜேர்னல். ஸோ இதில் வந்து செக் பாயிண்ட் கேட் கோட்ஸ் இதில் கீழே கீழே மேலே 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 இங்கே தானே. ஓகே, இதுதான் செக் பாயிண்ட்ஸ் கேட் கோட்ஸ், இதுதான் இது. ஆல்ரைட், ஸோ இதில் போட்டிருக்கு பார்த்தீங்களா, மெயின் கேட் 0512 மேலே மேலே போட்டிருக்கு பாருங்கள் கைஸ். நிறைய கேட்ஸ் இருக்கு கைஸ், போகிற வழியில் எல்லா கேட்டையும் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆல்ரைட், ஸோ 0512 0 இதுதான் நினைக்கிறேன், 0512. ஆல்ரைட் ஃபைன், ஃபைனலி கேட் ஓப்பன் ஆயிருச்சு. வந்துடு. ஓ, குதிரை நசுங்கி இருக்கும். சீக்கிரம் வா அப்படின்றா. இந்த ஆக்சுவலாக இந்த சத்தம் வந்து ரொம்பவே எக்கோ அடிச்சிருக்கும் இந்நேரத்துக்கு. போயிடலாம் இந்த இடத்த விட்டு அப்படின்றாங்க. நல்ல வேலை குதிரை நசுங்கி இருக்கும். இப்போ என்ன, நான் வந்து அங்கே ஒரு நோட்டை பார்த்தேன், அங்கே நிறைய கோட்ஸ்லாம் இருந்துச்சு. அப்புறம் WLF சேஃப் ஹவுஸு, சம்வேர் எல்ஸ், அப்புறம் சவேனா பேஸு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தேன். கண்டிப்பாக நம்ம அதை கண்டுபிடிச்சாகணும். ஸோ நம்ம WLF நம்ம கண்டுபிடிச்சாகணும். அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். ஆல்ரைட், கேட் ஓகே ஈஸ்ட், கேட் ஈஸ்ட் 2. ஏய் சர்வேனா ஹோட்டல் அங்கே போட்டிருக்கு பாருங்க, கண்டிப்பாக அந்த இடமா தான் இருக்கும். ஆல்ரைட், கேட் ஈஸ்ட் 2. ஸோ இந்த வழியாக போனோன்னா நம்ம ஈஸியாக போயிடலாம். இந்த கேட்டை ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, கோட் இருக்கு. ஓகே, நம்ம ஜேர்னல் பார்த்தலாம் கைஸ். ஜேர்னல் வெரி இஸ் ஜேர்னல். ஓகே, ஸோ ஈஸ்ட் கேட் 2 தானே, 5345. ஆல்ரைட், 5345. ஓ, நீட்ஸ் பவரா? ஓ மை காட், ட்விஸ்ட்டு பார்த்தீங்களா? ஓகே, இந்த வயரை நம்ம ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா போனோம்னா பவர்ஸ் எங்கேயாவது இருக்கும். ஒருக்கு முன்னாடி இந்த கவுண்டரில் எதாவது இருக்குது கைஸ். ஸ்கேவேஜ் ரொம்ப முக்கியம் கைஸ், லாஸ்ட் ஆஃப் அஸ் பொறுத்த வரைக்கும். கேம் விளாடுறது ரெண்டாவது, அண்ட் ஸ்கேவேஜ் பண்ணுறனா தான் அந்த ஃபுல் பொட்டென்ஷியல் ஸ்டோரி எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் நம்ம பண்ண முடியும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வேறு லெவலில் சட்டவிரோத செயல்கள்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து அவனுக்கே அகேன்ஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரில் போட்டுருந்துச்சு. ரைட், பம்ப் பண்ணிடலாம். ஓ, கிழிஞ்சுது. இப்போ என்னடா நினச்சேன், ஃபியூல் வரலையே, ஃபியூல் விஷயத்த வரலையே அப்படின்னு ஃபியூல் வச்சு செஞ்சுட்டாங்க. ஃபியூல் வந்து கைஸ் லாஸ்ட் ஆஃப் அஸ் பொறுத்த வரைக்கும் ஃபியூல் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கவே கிடைக்காது, வச்சு செய்வாங்க நம்மளை. ஸோ அதில் வந்து கோர்ட் ஹவுஸ் கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கேஸ் இருக்கிறதா மென்ஷன் ஆயிருந்துச்சு. அவ்வளோ கைஸ், ஸோ நம்ம இந்த இடத்த வந்து சுற்றி பார்க்கணும். சுற்றி போயிட்டு இந்த இடத்த வந்து நம்ம சுற்றியில் போகணும் கைஸ். ஓஹோ, எங்கே இருக்கோம் நம்ம? ஓல்டு ஆக்சஸ். ஓகே, மேப் நம்ம ஆக்சஸ் பண்ணிடல கைஸ். நம்ம வந்து நம்ம இந்த இடத்துல இருக்கோம்னு நினைக்கிறேன். சூப்பர். ஓகே, WLF அண்ட் பெட்ரா கேட்டு.
ஸோ இந்த மேப்பு கிடையாது, அந்த பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மேப்பு. ஆல்ரைட் கைஸ், மேப்பு கிடச்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு பெரிய ஆப்பு ஒன்று கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். என்னென்னு போய் பார்த்துருவோம் கைஸ், லெட்ஸ் கோ. ஸோ இந்த இடத்துல என்னதான் ஆயிருந்திருக்கும்? ஸோ மிலிட்ரி வந்து இந்த இடத்துல பெரிய பாம்பு போட்டு வேற லெவலில் எஸ்கேப் ஆயிட்டானுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, ஆக்சுவலாக நான் இருந்த இடத்துல பாஸ்டன், அங்கேயே வந்து வேற லெவலில் ஒரு நியூக்ளியர் பாம்பு போட்டு தான் அந்த இடத்தையே அழிச்சாங்க. ஸோ மேபி இந்த இடத்தையும் கண்டிப்பாக அப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ஃபெக்டட் எல்லாருமே இங்கே இருப்பாங்க. ஆல்ரைட் கைஸ், ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபியூல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபெட்ரா, இங்கே தான் ஃபியூல் டிஸ்ட்ரிபியூஷன். நம்ம வந்துடுறோம். ஃபெட்ரா வந்து வேற லெவலில் இந்த இடத்த செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஆல்ரைட் கைஸ், இதான் மிஷினு, ஃபியூல் எடுக்கிறோம், அங்கே போகிறோம். கேஸ் பாம்ஸா? ஓ ஸ்டன் பாம்ஸ், ஓகே ஃபைன். ஃபைனலி ஒரு ஸ்டன் பாம்ஸ் அது கிடச்சி. ஓகே, அண்ட் இந்த லெட்டர் ஏதோ இங்கே ஏதோ ஒரு லெட்டர் மாதிரி இருக்குது, என்னென்னு பார்த்துருவோம் காய்ஸ். ஓகே, மில்லர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லர் மாதிரி பிரைவேட் மில்லர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டிருந்துச்சு. அவர் தான் இந்த இடத்துல கார்டாக இருந்தாராமா, ரொம்பவே செக்யூராக இருந்துருந்தேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. அண்ட் ஸ்டன் பாம்பை அப்கிரேட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து சில விஷயங்கள் வேணும், மெட்டீரியல்ஸ் வேணும். அந்த மெட்டீரியல்ஸ் இருந்தானா இன்னும் கொஞ்சம் ஸ்டன் பாம்ஸை வந்து அப்கிரேட் பண்ண முடியும். ஆல்ரைட் கைஸ், ஸோ கொஸ்டின் மார்க் போட்டிருக்கு பார்த்தீங்களா மேப்பில், அந்த இடத்துல பிளிங்க் ஆகுது. அந்த இடத்துல என்னென்னு போய் நம்ம செக் பண்ணி பார்த்துடணும். ரைட், ஸோ மில்லர் வந்து அந்த ப்ரைவேட் மில்லர் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, அந்த இடத்துல போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த இடத்துல சில விஷயங்கள் நான் வச்சுருக்கேன், அது நீங்கள் எடுத்துக்கோங்க மறக்காமல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளுக்கு தெரியுது. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆமோஸ் கிடச்சிருச்சு, ரிவால்வரோட ஆமோஸ். ஸோ நம்ம இவன் ஜோலோட ரிவால்வர் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்ல, அதை நம்ம வச்சுக்கலாம் ஸ்வாப் பண்ணி. ரைட், ஸோ இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அண்ட் இது என்ன கீழே போகிற வழியா? ஓகே, நம்ம வந்த வழியில் போய் பார்த்துடலாம் கைஸ், லெட்ஸ் கோ. ஆல்ரைட், ஸோ ஃப்ளேமபிள் 3ன்னு போட்டிருக்கு. அநேகமாக இந்த இடத்துல தான் ஏதோ இருக்கும். மறுபடியும் மேப்பில் ஏதோ லொக்கேட்டட் ஆகிருக்கு பாருங்க. மேப்பில் என்னென்ன மார்க் பண்ணியிருக்காலோ எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம். ஓகே, நம்ம இருக்கிற இடத்துல தான் கொஸ்டின் கேள்விக்குறி. ஸோ இந்த இடத்துல என்ன வேணா இருக்கும். அண்ட் மேலே ரைட் சைடில் ஒரு விண்டோ மாதிரி தெரியுது. ஓகே, என்னென்னு போய் பார்த்துடலாம் கைஸ். ஓகே, குதிச்சிட வேண்டி தான். ரொம்ப ஹைட்லேருந்து குச்சிட்டோமோ? பரவாயில்ல, ஒன்றால். டீனா வந்தா பார்த்தீங்களா, அந்த வழியை நம்ம வந்திருக்கணும். லாக் போட்டிருக்கு, கிழிஞ்சது போ. சாவி வேறு கண்டுபிடிக்கணுமா என்ன? இல்லை 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 இல்லை, ஃபைனலி நல்ல வேலை, இது வழியாக போகலாம். ஓகே ஃபைன் ஃபைன். ஓகே ஃபைனலி ஜாம்பிஸ் வந்துட்டானுங்க. ஆக்ஷன் சீக்வென்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கைஸ், லெட்ஸ் கோ. ஸோ புதுசாக கிடச்சிச்சே இந்த ஒரு ஸ்டன் பாம்பு, அதை ட்ரை பண்ணிடலாமா? ஸ்டன் பாம்பு போட்டுற வேண்டிதான். இந்த கரெக்டாக இங்கே வீசிடலாம். ஓடு, ஸ்டன் ஆயிட்டானுங்க. ஐ ஹோப். போடு, ஹெட் ஷாட், வேற லெவல். இவனுக்கு ஒரு ஹெட் ஷாட் போடு, அவ்வளோதான். ஃபைன், வேற லெவல் கைஸ். ஃபைனலி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்படா நான் ஜாம்பிஸை சுடுவேன் அப்படின்ட்டு இருந்துச்சு. நல்ல வேலை வந்துட்டானுங்க. போகிற வழியில் எப்படி, அதான் நான் சொன்னல கைஸ், கேஸ் வந்து கண்டிப்பாக ஃப்ரீயாலாம் தரமாட்டானுங்க. இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் தருவானுங்க. ஓகே, ரைட் சைடில் நிறைய பேர் இருக்கானுங்க. ஓகே, ப்ரோன் மோடில் போகலாம். ப்ரோன் மோட் நல்ல வேலை நம்ம பாட்டான். ஷார்ட் கிராஸில் வந்து நம்ம ப்ரோன் மோடில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்க. எரிச்சு விட்ற வேண்டியது எல்லாத்தையும். ஓடு, அவ்வளோதான், எரிச்சு விட்டாச்சு. ஓகே, இன்னொன்று போட்டுடலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டானுங்க. போடு. ரைட், எங்கேருந்து நெருப்பு பத்துதுன்னு தெரில. போடு போடு, அவ்வளோதான், வேறு லெவல். ஃபைனலி எல்லாம் செத்துட்டானு கைஸ். ஓ, டிசாஸ்டர் பண்ணிட்டோம் ஒரு செகண்டில். ஐ திங்க் இந்த ஏரியாவில் எல்லாமே முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல மக்கள்லாம் இருந்திருப்பாங்க. ஸோ நம்ம கேஸை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஜாம்பிஸ் இருக்கிறாங்கன்னா மக்கள் இருப்பாங்களா? இல்லை, ஜாம்பிஸ் இருக்கிற இடத்துல மக்கள் இருக்க மாட்டாங்க. அண்ட் மக்கள் இருக்கிற இடத்துல ஜாம்பிஸ் எல்லாத்தையும் துவம்சம் பண்ணியிருப்பாங்க. அதுதான் ஒரு மேட்ரு. ஆல்ரைட் கைஸ், ஸோ இது ஏதோ கோர்ட்யார்டா இல்லை சர்ச் மாதிரி இருக்குங்க. சர்ச் மாதிரிலாம் இல்லை, ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குது இந்த சைடில். அந்த கேட் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது கைஸ். கேஸ், ஓகே, கேஸ், இங்கே ஒரு கேஸ் இருக்குது. இது நம்ம எப்படியாவது உள்ளே போய் பார்க்கணும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு பேர் சினகார் அப்படின்றா. எப்படி நீ சொல்கிற அப்படின்றா? ஒரு விஷயம் என்னத்தன்னு பார்த்தீங்கன்னா மேரஃபோன் டெக்கரேட்லாம் பண்ணியிருக்காங்க. ஜூஸ் திங்லாம் இருக்குது. அண்ட் அந்த ஃப்ளேம்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது.
ஆல்ரைட் கைஸ், ஸோ இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ப்ரேயர் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க போல. சர்ச்சு சம்மந்தப்பட்டதெல்லாம் சில விஷயங்கள் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி டீனாவும் சொல்றாங்க. ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்றா. ஓல்ட் டைம்ஸ் நான் எப்படி இருந்தேனோ அப்படின்றா. கைஸ் இதை வந்து நகர்த்தவே முடியல. ஏய் சீக்கிரம் பேசுமா அப்படின்ற. ஸோ அவுட் பிரேக் டேக்கு அப்புறமா தான் சர்வை பண்ணிட்டு வந்தியா அப்படின்றா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு இடத்துல. ஸோ அந்த இடத்துல நானும் ஒரு மெம்பராக இருந்தேன் அப்படின்னு சொல்லி டீனாவும் சொல்கிறா. ஆல்ரைட், நல்ல வேளை அவள் பேசி முடிச்சிட்டா. என்ன அர்த்த முடியும். ஆல்ரைட், இதை வச்சு மேலே ஏறிய வேண்டியதா கைஸ். அவ்வளோதான். உள்ள நல்ல வேளை ஒரு ஃபியூல் இருக்குது, அங்கே மின்னுது பாருங்க. ஃபைனலி கேன் கிடச்சிருச்சுங்க. உள்ள எப்படி இருக்காது, என்னைக்கு இருந்திருக்கு இருக்காது. ஆல்ரைட், ஆக்சுவலாக இது வர்ஷிப் ஏரியா. இந்த இடத்துல வந்து லாங்குவேஜை பார்த்து பேசு அப்படின்றா. கிடைக்கலைங்க. நம்மளுக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா ஒரு இதுதான், கேன் மட்டும்தான். ஃபியூலை மறுபடியும் தேடணும். ஸோ கேரேஜ் சைடில் எங்கேயாவது ஃபியூல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எலி சொல்கிறா. ஸோ அங்கேயே போய் நம்ம பார்த்துடலாம் காய்ஸ். லெட்ஸ் கோ. ஆல்ரைட், ஸோ எப்படி ஏறுறது? ஓகே, இங்கே தான் பழக இருக்குல்ல, அப்படியே ஏறி அந்த சைடு போயிட வேண்டியதான். கைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிட்டு பாருங்க கைஸ். ஸோ சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸு அண்ட் கேம் சவுண்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ நீ வந்து இன்னி ப்ரே பண்ணுவியா அப்படின்றா. எப்பயாவது அப்படின்றா. ஸோ ஜாக்சனை விட்டுட்டு வரும்போது நான் கடைசியாக ப்ரே பண்ணியிருந்தேன். அப்புறம் ஜோலோட கிரேவ் கிட்ட, அவனோட சுடுகாட்டு கிட்ட நான் ப்ரே பண்ணியிருந்தேன் அப்படின்றா. அவ்வளோ கைஸ். ஸோ பார்த்துட்டேன், அந்த சைடு நம்ம வேலை போகணுன்னா இது கண்டிப்பாக நம்ம அந்த சைடு வச்சாகணும். அது அப்படியே நம்ம வச்சலாம் கைஸ். லெட்ஸ் கோ. இந்த இடத்துல ஆக்சுவலாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேட்டில் ஃபீல்டு மாதிரி இருக்குது, லைக் இன்டோர் பேட்டில் ஃபீல்டு மாதிரி. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஜோல் கூட நம்ம வந்து வேற லெவலில் ஒரு பெரிய ப்ளோடர் அதை போட்டு துவம்சம் பண்ணோம், அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்டில். அந்த ஞாபகங்கள். ஓகே, இந்த வழியாக நம்ம போயிடலாம். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி இந்த சைடு ஏதாவது இருக்கும், நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு போயிடலாம் கைஸ். லெட்ஸ் கோ. ரைட், ஸோ இந்த கபோர்டில் என்ன இருக்குது? ஓகே, நிறையா. என்னது இது? இதுதான் டோரா? என்னது இது? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்சர் மாதிரி. ஓ, ஜூயிஸோட பைபிளுங்க. என்னோட சிஸ்டர் வந்து இந்த இடத்துல ரொம்பவே உயிராக இருந்திருந்தா, இந்த இடத்துக்கு எப்படியாவது வரணும் அப்படின்னா. ஆனால் அவன் மெக்சிகோவில் பாதி எரிஞ்சு சேர்த்து போயிட்டா அப்படின்றா. பாவங்க. ஆல்ரைட் கைஸ், நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு போயிடலாம் கைஸ். ஸோ அந்த காலத்தில் ஜூயிஸ் பைபிளில் இப்படி தான் இருந்திருக்கு போல. வந்ததுக்கு பார்த்தீங்களா, ஏதாவது ஒன்று நம்ம கற்றுக்கலாம் கைஸ். கேம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க நாட்டி டாக்ஸ் வந்து கேம் வந்து வெறும் ஸ்டோரி மட்டும் இல்லை கைஸ். நம்ம நிறைய விஷயங்கள், ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஸோ அதுதாங்க இந்த பிளே ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. அதாவது அவங்க க்ரியேட் பண்ணுற இந்த சோனியோட கேம்ஸு எல்லாமே வேறு லெவலில் ஒரு ஹிஸ்டாரிக்கல் கேம்ஸு அந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா. ஆல்ரைட், நம்ம ஸ்விங் பண்ணிடலாம் கைஸ். ஸ்விங் பண்ணால் தான் நம்ம அந்த சைட் போக முடியும். ஆல்ரைட், ஸோ இன்னைக்கு கொஞ்சம் தூரம் அண்ட் இப்போ ஜம்ப் அப் பண்ணிடலாம். ஜம்ப் ஆஃப். வேறு லெவல். ஃபைனலி முடிஞ்ச அளவுக்கு நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஸ்விங் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு இருக்கு. ஆல்ரைட், ஸோ அவள் வந்து ஸ்விங் பண்ணி வந்துடுவான். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி இந்த சைடு ஒரு டோர் இருக்குது கைஸ், என்னென்னு போய் பார்த்துருவோம். இந்த இடத்துல இன்சார்ஜாக இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்கு. இந்த ஃபோட்டோ ஜோல் மாதிரி இருக்குது பாருங்க. அது வந்து ஹீப்ரூ கேலண்டரு, நம்ம ஒன்றும் ஃபியூச்சரில் இல்லை அப்படின்றா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என் சிஸ்டர் வந்து ஆப்பிளுக்கு பதிலாக ஹனி கொடுப்பா. ஸோ அதுலேயே தெரிஞ்சு ஹீப்ரூ ஸ்டைலில் நம்ம வாழணும், ஹீப்ரூ ஸ்டைலில் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஜூபிஸ்லாம் வந்து வேறு லெவலில் ஃபுட்டை வந்து சாப்பிட்டுட்டு அந்த சர்வைவர்ஸ், அதாவது எதிரிங்கிட்ட இருந்து தப்பிச்சு சண்டை போட்டு வேறு லெவலில் அவங்க செலிப்ரேட் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள் தான் சாப்பிடுவாங்க. அந்த காலத்தோட கேலண்டர் அது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனலி ஓகே, ஸோ பெரிய நோட்டு நம்ம கதையாக எழுதி வச்சுருக்காங்க. கைஸ் லெட்ஸ் கோ. ஸோ கைஸ், நம்ம அந்த இடத்துல இருந்து ரியலிஸ்டிக்காக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே ஃபீலை கொடுக்குதுங்க இந்த லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 2. சான்ஸே இல்லை கைஸ், போயிட்டே இருக்குது கைஸ். அப்படியே கேம் அப்படியே மெதுவாக பொறுமையாக
எங்கேயோ போகுது. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துலாம். ஓகே, நம்ம இந்த இடத்த வந்து கிராஸ் பண்ணி எல்லாத்தையும் ஸ்கேவேஜ் பண்ணியாச்சு. அண்ட் மேப்பில் ஏதோ கிரிக்கிட்டா என்னன்னு பார்ப்போம். மேப். ஓ, நோ கேஸ். இந்த இடத்த நம்ம முடிச்சிட்டோம். அண்ட் மேலே ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குல்ல, அங்கே நம்ம போய் செக் பண்ணி பார்த்தலாம் கைஸ். லெட்ஸ் கோ. ஆல்ரைட். ஸோ ஓகே, நம்ம குதிரை ஏறிடலாம். ஸோ கன் ஃபயர் எக்ஸ்ப்ளோஷன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, என்னோட சிஸ்டர் வந்து QC கிட்டலாம் வரவே மாட்டா, ரொம்பவே அவாய்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. அது ரொம்பவே அதாவது ரொம்பவே பதட்டமாக இருக்கும். அப்புறம் சில டைம் வந்து நான் தூங்கிட்டு இருக்கும் போதெல்லாம் அவளுக்கு நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் கனவெல்லாம் வந்து என்னை எழுப்பி விட்டுருக்கா கத்தி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கா ஆக்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸு. அவ்வளோ கைஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்? ஓகே, 6th Street Avenueல நம்ம சென்டர் ஆஃப் த இதில் இருக்கோம். அண்ட் இந்த அம்புக்குறி திரும்புது பாருங்க. ஓகே, நேராக போயிடலாம். ஆல்ரைட். ஸோ இங்கே ஒரு ஏதோ உள்ள வழி மாதிரி போகுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜாம்பி சவுண்ட் எங்கேயோ கேட்டுச்சு கைஸ். எங்கேயோ இருக்கானுங்க. நான் அதை பார்த்தேன் அப்படின்றா. ஓகே, போட்டு பொழந்தலாம். நீட்ஸ் கீ கைஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போது எல்லா பொண்ணுங்களும் வந்து என்னை வந்து யாரா இந்த ஸ்ட்ரேஞ்சரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீனா வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்களாமா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய புல்லிஸ்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கா டீனா. காய்ஸ், ஜாம்பிஸோட சத்தம் கேட்டுச்சு. இவங்க ஜாலியாக பேசிட்டு இருக்கிறாங்க. அது கேட்கவே இல்லை போல இவங்களுக்கு. எலி ஷிம்மர், இந்த குதிரை வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்றா. வேலியன்ட் மியூசிக் ஷாப், கண்டிப்பாக நம்ம இதுக்குள்ளே சப்ளைஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துடலாமா அப்படின்றா. ஓகே, ஆமாம், கொஸ்டின் மார்க் பண்ணிட்டா. கண்டிப்பாக இது நம்ம செக் பண்ணியே ஆகணும். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி இங்கே டோரே இல்லை. டோர் இருக்குது, ஆனால் நம்ம அதுக்குள்ளே போக முடியாது. ஓலை கைஸ். ஓகே, இந்த ரைட் சைடில் பார்த்தீங்களா மேலே ஒரு வழி மாதிரி போகுது. சைடு போகணுன்னா நம்ம சுற்றி தான் போகணும். அந்த ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்குது, அந்த வழியாக போயிடலாம் கைஸ். கிடைக்கிற கேப்லலாம் நம்ம பூந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ தான் வந்து வேறு லெவலில் ஒரு ஸ்கேவேஜ் பண்ண முடியும். ஓகே, நம்ம வந்தாச்சு. இந்த இடத்துல பாருங்கண்ணே, ஏதோ ஒன்று டவுனில் ஏதோ இருக்குது அப்படின்றா. என்னென்னு பார்த்துருவோம். மிஸ் டவுனா? லொக்கேஷன் ஆடட். ஓகே, புது கொஸ்டின் மார்க், ரெண்டு கொஸ்டின் மார்க்ஸ். ஆல்ரைட். ஸோ இது என்னது? இங்கே என்ன கிடைச்சதுக்கு? லெட்டர். ஓகே, கொலின் வந்து ஆரோனுக்கு எழுதுது. ஸோ பேங்க்ல வந்து ஏதோ சப்ளைஸ் இருக்கு அப்படின்றாங்க. ஆல்ரைட். ஸோ அவளும் மார்க் பண்ணிட்டாங்க. நம்ம பேங்க்ல போய் செக் பண்ணி பார்த்துடணும். அண்ட் இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் பொறுக்கல கைஸ். மேப் லொக்கேட்டடாக இருக்கு. ஆல்ரைட். ஓகே, ஸோ ரைட்டில் பாருங்க, இந்த இது வேறு இருக்குது, டூல் வேறு இருக்குங்க. நம்ம கிராஃப்ட்டும் பண்ணிக்கலாம் கைஸ். ஃபைனலி அப்கிரேட் பண்ணிகிட்டே போயிடலாம் கைஸ். ஆல்ரைட் கைஸ், நம்ம ஃபைனலி வேறு லெவலில் அப்கிரேட் பண்ணியாச்சு ஓரளவுக்கு. அண்ட் லெட்ஸ் கோ ஃபர்தராக என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அண்ட் மேப்பில் பார்த்தீங்கன்னா புது லொக்கேஷன்ஸ்லாம் நம்ம நிறைய கெயின் பண்ணிட்டோம் இப்போது. ஓகே, ஃபஸ்ட் நம்ம அந்த மியூசிக் ஸ்டோரை பார்த்துட்டு போயிடலாம் கைஸ். ஓகே, இங்கே தான் இருக்குங்க. என்னது இது? ஒரு லெட்டராக கிடைக்குது கைஸ். யாரோ டிராயிங் வரைஞ்சிருக்காங்க. இந்த இடத்துல எப்படி இருந்துருக்குன்னு சூப்பராக இருக்கு. ஆமாம், குட்டு தான். ஓகே, நம்மளும் வரையாமல் இருந்த எப்படி நாங்களும் வரைவோம்ல அப்படின்றா. ஓகே, என்ன வரைஞ்சிருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா குதிரையை வரைஞ்சி வச்சிருக்கா. ஓகே, ஷிம்மருக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன். ஆல்ரைட், லெட்ஸ் கோ. ஆல்ரைட் கைஸ், நம்ம அந்த மியூசிக் ஸ்டோர் அந்த ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. அப்போ ஃபர்தராக என்ன கிடைக்குதுன்னு. ஸோ இந்த இடத்துல நிறைய ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குது. சிக் ஹேபிட்டா? நான் நிறைய வச்சுருந்தேன் எங்கள் வீட்டில் அப்படின்றா. எப்படியோ ஒரு 100 வாட்டி நான் ஒரு பாட்டு கேட்டிருப்பேன் அப்படின்றாங்க. ஆல்ரைட். மியூசிக் ஸ்டோரில் இருக்கிற ஆர்டிஸ்ட் பற்றிலாம் அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். ஆல்ரைட். ஸோ ஃபுல்லாக தேடிக்கிட்டே இருக்கிறோம். என்ன ஸ்கேவேஜ் பண்ணுறோன்னு தெரியல. ஆல்ரைட், லெட்ஸ் கோ.
ஆல்ரைட். ஓகே, கிட்டாரா? ஆமா. ஆமாங்க. ஓ! ஒரு பிராண்ட் நியூ கிட்டாருங்க. அது இன்னும் யூஸ் பண்ணவே இல்ல. வாவ்! செம்ம மியூசிக்கு. ஓகே. அவ எப்படி பாட்டு பாட போறா? கைஸ் நான் இந்த ஸ்கிப் பண்ண போறேன். ஏன்னா காப்பிரைட் வந்துரும். ஆல்ரைட் கைஸ், நான் ஃபைனலி அந்த பார்ட்ட ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா மியூசிக் அது வந்து வேற லெவல்ல இருக்கு. ஸோ ரொமான்டிக்கான ஒரு மியூசிக் போயிருந்துச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா டீனா சொல்றா, நீ வந்து என்னை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ண போறியா என்ன அப்படின்றான். ஸோ டீனாவும் இவளும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா என்னன்னு தெரியல. ஆனால் அது வேற லெவலில் போகுது அப்படியே. ஓகே, நம்ம இந்த இடத்த விட்டு நம்ம சீக்கிரமா போயிடலாம். அண்ட் கிட்டார் நல்ல வேலை ஃபைனலி வாட்ச் முடிச்சாச்சு. ஆல்ரைட், லெட்ஸ் கோ. ஆல்ரைட், ஸோ எங்க போகணும்? இந்த இடம் அவ்வளோதானா? ஸ்கேவேஜ் பண்ணியாச்சா? இல்லை 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 இல்லை, மேலே தானே வந்திருக்கோம். கீழே ஒரு வழி மாதிரி போகுது. கீழே போயிடலாம் கைஸ். கீழே ஒரு வழி மாதிரி போகுது பாருங்க. ஓகே, போயிடலாம். கீழே பார்க்காம இருந்தா எப்படி? ஆல்ரைட், ஸோ ட்ரம்ஸ். இந்த இடத்துல பெருசா எதுவும் கிடைக்காத மாதிரி தெரியுது. கிடைக்கிற மாதிரி இல்லை. எதுவுமே இல்லை கைஸ். ஸோ நம்ம போயிடலாமா இந்த இடத்த விட்டு? ஓகே, போயிடலாம். வேற எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரியல. நினைச்சு பாரு, இந்த இடம் வந்து ஃபங்க்ஷனா இருக்கும்போது எப்படி இருந்திருக்கும்? நாலா பக்கம் எல்லாம் வாசிட்டு இருந்திருப்பாங்க, நிறைய மக்கள் இருந்திருப்பாங்க. ஸோ நான் வந்து அதை ஃபிகர் அவுட் பண்ணுறேன். லைக் அது நானும் இந்த இடத்துல ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா வேற லெவலில் இருந்திருக்கும். இந்த இடத்துக்கு வந்து வேற லெவல் பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்றா. ஆல்ரைட், ஸோ மியூசிக் ஸ்டோர் எல்லாத்தையும் நம்ம முடிச்சாச்சு. அண்ட் கீழே ஒரு வழி இருக்கு, அண்ட் மேலே ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஸோ அந்த கீழே ஒரு வழி சொன்னால மேபி அதான் தான் பேங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கோ. ஏன்னா அந்த இன்னொரு லெட்டரில் இருந்துச்சு பேங்க்ல ஏதோ வச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தான். அண்ட் இன்னொருத்த மேலே வந்து எழுதி வச்சிருந்தான், லைக் அந்த போகிற வழியில் அந்த இடத்துல போய் செக் பண்ணிட்டு போங்க, நான் வந்து ஒரு பொருளை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான சப்ளைஸை நான் பதுக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தான். ஸோ ஒன்று விடாமல் எல்லாத்தையும் ஸ்கேவேஜ் பண்ணிடணும். அண்ட் முக்கியமாக போகிற வழியில் தான் நம்மளுக்கு ஃபியூல் கிடைக்கும் கைஸ். எல்லா இடத்தையும் நம்ம பார்த்துட வேண்டியதான். அண்ட் நம்ம கரெக்டாக தான் போயிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆல்ரைட், ஸோ போயிடலாம். ஸோ ஓ, ஜாம்பிஸோட சத்தம் கேட்குது கைஸ். உனக்கு கேட்குதா அது? ஓகே, இங்கே தான் டோர் இருக்குது ரைட் சைடில். ஓகே, இந்த பில்டிங்குள்ளே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேற லெவலு. யாராக இருந்தாலும் போட்டு பொழந்துட வேண்டியதான். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி மேலே ஏதாவது இருக்கும். அண்ட் பெரிய கொஸ்டின் மார்க் போட்டா பாருங்க எலி. கண்டிப்பாக இதை நம்ம ஸ்கேவேஜ் பண்ணிகிட்டே போகணும். ஏன்னா யாருக்கு தெரியும், இந்த இடத்துல ஃபியூல் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஓடா கைஸ், லெட்ஸ் கோ. பார்க்கலாமா? கியரை ரொம்ப சுற்றிட்டேன். ஆல்ரைட், லிஃப்ட் இட் அப். ஓகே, ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது கைஸ். அண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிளிக்கர்ஸ் மண்ட கசாயங்க. ஸோ நம்ம ஸ்டெல்த் கில் பண்ணலாமா? போட்டு தள்ளிடலாம். எனத்த ஸ்டெல்த் எல்லாம் பண்ணிட்டு இவனுக்கு ஒரு ஜூம் ஷாட் போடலாம். போடு, அவ்வளோதான், வேற லெவல். ஓகே, இவனுக்கு ஒரு ஜூம் போடு, அவ்வளோதான், வேற லெவல். விழுந்துருச்சு புல்லட்டு. ஆல்ரைட். ஓ டீனா வேற லெவலில் கொலை பண்ண மோட்டர் தாங்க. போட்டு சொருக்கிட்டா ஆன் த லெஃப்ட். ஆல்ரைட், இவனை போட்டு பொழந்துடலாம். இந்த கத்தியில் வாங்கிக்கோ. அவ்வளோதான், தொண்டையை கிழிச்சாச்சு. ஃபைன். இன்னொருத்த வரான். அவ்வளோதான், போடு. நைஸ் ஷாட் டீனா. வேற லெவலில் கொண்டுட்டாங்க. நம்ம கொள்றதுக்குள்ள அவளே கொண்டுட்டா. ஆல்ரைட் கைஸ், இந்த இடத்துல போய் நம்ம ஸ்கேவேஜ் பண்ணி பார்த்துடலாம் என்ன கிடைக்குதுன்னு. ஃபியூல் ரொம்ப முக்கியம். ஃபியூல் போகிற வழியில் கூட கிடைக்கலாம். கண்டிப்பாக இந்த இடத்துல தான் கேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கே ஜாம்பிஸோட கால் தடைகள் இருக்கோ கண்டிப்பாக அந்த இடத்துல தான் நம்மளுக்கு வேண்டியது இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நானும் வந்து வேறு லெவலில் ஒழுங்காக படித்து இந்த இடத்துல ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருந்து இந்த எவிடன்ஸ் எல்லாம் பார்த்து நகரத்தில் நடக்கிற அநியாயத்தெல்லாம் தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஃப்யூச்சரில் ஒரு ஆசை இருந்துச்சுன்னு சொல்லி டீனா சொல்கிறா. ஆனால் அது எதுவுமே நடக்கலை. அதுக்குள்ளே தான் இந்த ஜாம்பிஸ்லாம் வந்து கருமாந்திரம் வந்துருச்சே, ஒன்றும் பண்ண முடியாது. என்னோட கனவுல அப்படியே மண்ணெளி தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்லி டீனா சொல்கிறா. ஆல்ரைட், நம்ம ஃபர்தராக என்ன நடக்குது என்ன கிடைக்குதுன்னு பார்த்துக்கலாம் கைஸ். லெட்ஸ் கோ கைஸ். நம்மளோட ஷூட்டிங் ஸ்கில்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு லைக்கை தட்டி ஒரு மோட்டிவேட் பண்ணுங்க கைஸ். ஏன்னா உங்களுக்காக தான் எக்ஸ்க்ளூசிவ் இன் தமிழ்
நம்ம சேனலில் போட்டுக்கிறோம். அண்ட் மோட்டிவேட் பண்ணுங்க கைஸ். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்காதீங்க கைஸ், ஏன்னா எனக்கு டிமோட்டிவேட் ஆகும். Alright guys, let's go. வா, எவ்வளோ பெரிய கேபினட் கதவு, பெரிய பீரோ தாங்க. ஸோ கோர்ட் ஹவுஸ்க்கு முன்னாடி நீ இதுக்கு வந்திருக்கியா அப்படின்னா, இல்லை நான் வந்ததில்லை அப்படின்றா. பாஸ்டனில் ஏதோ பிரச்சனைலாம் பண்ணி ஜெயிலுக்கெலாம் போனது இல்லையா என்ன அப்படின்றா. நான் நிறையா ட்ரபிள்லாம் பண்ணியிருக்கேன், பிரச்சனைலாம் இழுத்துருக்கேன், ஆனால் கோர்ட் ஹவுஸ்க்கு போகிற அளவுக்குலாம் நான் மாட்டலை அப்படின்னு சொல்லி எலியும் சொல்கிறா. கிரிமினல் மைண்டு. சியாட்டல் கோர்ட் ஹவுஸ். ஸோ கேஸ் வந்து கேரேஜில் இருக்காமா. ஓகே, அங்கே தான் இருக்காமா. ஓகே, நம்ம கீழே போய் பார்த்தலாம் கைஸ். என்னதான் இருந்தாலும் நம்ம கீழே போய் பார்த்தே ஆகணும். லெட்ஸ் கோ. ஓகே, டார்ச் வேறு அடிக்கடி ஆஃப் ஆயிடுது. ஆல்ரைட், இதுக்குள்ளே ஏதோ கண்டிப்பாக கிடைக்கும், உள்ளே போய் பார்த்துடலாம். ஆல்ரைட், ஸோ இங்கே பாருங்க, ஏதோ ஜேர்னல் மாதிரி கிடச்சிருக்கு. ப்ரீப். ஓகே, ட்ரைனிங் மேனுவலா? அப்கிரேட். ஓகே ஃபைன் கைஸ், அப்கிரேட் பண்ணிடலாம். ஃபைனலி ஏதாவது ஒன்று கிடச்சி. கிராஃப்டிங் மீல் அப்கிரேட். ஓ, அங்கே பாருங்க, நம்ம அப்கிரேட் பண்ண இன்னும் ஒன்று இருக்குங்க ரைட் சைடில். ஆல்ரைட், எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணிடலாம். ஸ்மோக் பாம்ஸ் எல்லாமே கிராஃப்ட் பண்ணியாச்சு. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா மீல் அட்டாக் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அண்ட் நம்மளுக்கு வந்து பொருட்கள் வேணும் இன்னி கொஞ்சம் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு. ஆல்ரைட், ஸ்கேவேஜ் பண்ணிடலாம். கண்டிப்பாக இதில் கிடைக்கும். ஓ, கீழே வந்து அந்த இது இருக்குங்க, அந்த பெட்டி, அந்த கோட் பெட்டி மாதிரி இருக்கு. ஓகே, ஃபைனலி ஒரு ஸ்வாட் ஒன்று கிடச்சி. என்னடா குட்டியான கத்தியில் போட்டு பொழந்துட்டு இருக்கோமே அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த லெட்டரில் என்ன இருக்கு? ஓகே, ஸோ வந்து ஃபெட்ராவோட கமாண்டராக இருந்தானாமா. அண்டு WLF வந்து அவங்க கிட்ட இருந்து மாட்டாமல் இருக்கிறதுக்கு வேற லெவலில் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போக பார்த்துருக்காங்க, ஆனால் மாட்டிட்டானுங்க. நிறைய டாக்குமெண்ட்ஸ் ஜேர்னல்லாம் இருக்குது கைஸ். நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும், எப்போ வேணால் நம்மளுக்கு ஆபத்து நெருங்கலாம். ஆல்ரைட், நான் எப்போவுமே நீ என் கூட இருக்கிற வரைக்கும் நான் கேர்ஃபுல்லாக தான் இருக்கேன் அப்படின்றா. ஆல்ரைட் கைஸ், நம்ம இதை உத்து கவனிச்சேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது வேறு லெவலில் டியூன் பண்ணனா அந்த இதை கிடச்சிரும். ஆல்ரைட், லெட்ஸ் டூ திஸ். ஹெட்ஃபோன் போட்டு பாருங்க கைஸ், அப்போ தான் உங்களுக்கு அது கேட்கும். ஐ திங்க் 60 மேலே போகுது. ஐ திங்க் இதாக இருக்குமோ. ஓகே கிடச்சி 86. அண்ட் ஐ திங்க் இது 7 நினைக்கிறேன். 6 7 7. ஓகே ஃபைன். ஆல்ரைட், ஸோ இன்னி இருக்குது. கீழே எனக்கு வேற சத்தம் வேற கேட்குது. என்ன கைஸ் தெரியுமா? ஜாம்பிஸ்லாம் கீழே உருண்டுட்டு இருக்குதுங்க. ஓகே, 22. ஆல்ரைட், சிம்பிளுங்க, எவ்வளோதாங்க நம்ம திறக்கிறது. வேற லெவலுங்க. ஓகே, டேப்லெட்ஸ், ஆமோஸ், புல்லட்ஸ் எல்லாம் கிடச்சிருச்சு. அண்ட் அது வந்து ஃபுல்லாக தான் இருக்குது. ஆல்ரைட், ஆல்மோஸ்ட் இந்த ஆஃபீஸை வந்து நம்ம ஸ்கேவேஜ் பண்ணியாச்சு. ஓ ஐ காட், இடத்துல பாருங்க, சூசைட் பண்ணியிருக்காங்க. ஹெட்ஷாட் வச்சு கொண்டுட்டாங்க போல. லெட்டர் இருக்கு பாருங்க, பல வருஷத்துக்கு முன்னாடி செத்துருக்கானுங்க போல. WLF சாண்ட்ராக் எழுதுனது. பாவங்க. ஆல்ரைட் கைஸ், நம்ம கீழே போயிடலாம். கீழே போகிறதுக்கான வழி. ஓகே, இங்கே ஒரு ரோப் இருக்கு. ஓடிவே குச்சிர வேண்டி தான், வேறு வழி இல்லை. ஏன்னா அந்த சைடு ஸ்டெப் இல்லை. ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு அப்படின்றா டீனா. ஓகே, கீழே குச்சாரிச்சு. ஆக்சுவலாக இந்த லிஃப்ட் சீன் பார்க்கும்போது லாஸ்ட் எபிசோடில் ஜோல் கிட்ட இருந்து அப்படி கீழே விழுவான் பாருங்க. அதெல்லாம் சரியான வெறித்தனங்க. அவனும் அதே மாதிரி தான், அந்த எலக்ட்ரிக்கோ ஏதோ தேட போய் கீழே விழுந்து மாட்டிக்குவான். ஸோ அந்த எபிசோட் மாதிரி இருக்குது கைஸ். உள்ளே போயிடலாம். ஃபைன். அண்ட் இந்த டோர் ஆக்சுவலாக லிஃப்டோட உள்ளே இருக்கும், இன்டீரியரில் லிஃப்ட்டுக்குள்ளே. ஓகே, அண்டர் கிரவுண்ட் கேரேஜ் கொண்டு நினைக்கிறேன். ஓ, ஜாம்பி சண்டாடுங்க போடு. அவ்வளோதான், வேற லெவல் டீனா. ஓகே, கன் எடுத்துல கைஸ், போட்டு பொழந்த வேண்டி தான் எல்லாத்தையும். ஹெட் ஷாட் போடு, வேற லெவல். ஓகே, ஓடிடலாம் எல்லாத்தையும் போட்டு பொழந்தலாம் கைஸ், போடு. ஓகே, டாச் பொழந்தலாம். இந்த வாங்கிக்கோ, போடு. ஓகே, ஓடு. வேற லெவல். ஓகே, செத்துட்டாவன். டீனா வேற லெவலில் போட்டு தள்ளிட்டு இருக்கிறான்.
ஓகே ஸ்ட்ரைட்டாக வரான் போடு. அவ்வளோதான், வேற லெவல் ஹெட் ஷாட். ஃபைனலி. ஓகே டீனா அந்த சைடு தான் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டுக்கிறான். ஓகே ஸ்ட்ரைட்டாக வரான். மேலே வச்சு அமைச்சிடலாம், போடு. அவ்வளோதான், ஃபைனலி அவனையும் போட்டாச்சு. அண்ட் இன்னொருத்தர் இருக்காங்க. வாவ், சரியான ஷாட்டுங்க. ஸ்கோப் வச்சு அடிச்சு கொண்டுட்டாங்க. ஓ மை காட், கடவுளே. ஐ திங்க் எல்லாமே முடிஞ்சானுன்னு நினைக்கிறேன். இந்த ஃபெட்ராவோட ஆளுங்களாம் இங்கே வந்து செத்துட்டாங்க போல, இன்ஃபெக்டட் ஆகிட்டு. ஓகே, ஸ்டன் பாம்ஸோட கிராஃப்ட் மெட்டீரியல் இப்போ கிடைக்குதுங்க. அவ்வளோ கைஸ், இப்போ நம்ம அந்த கேஸை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆல்ரைட் பேச்சஸ். ஸோ கேஸ் எங்கே? வண்டியில் கீது இருக்குமா என்ன? இல்லை இங்கே இருக்கு பாருங்க, ஃப்ளேம் த்ரோயரு. ஃபெட்ரா ஃப்ளேமபிள் கண்டிப்பாக இதுக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிறேன். இது வெயிட் பண்ணு. நல்ல வேலை, ஃபைனலி கேஸ்லைன் கிடச்சிச்சுரா சாமி அப்படின்றா. என்னடா நினச்சேன், இன்னும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னும் என்னடா கேஸ் கிடைக்கலையே அப்படின்னு நினச்சேன். ஓகே, அந்த ஃபெட்ரா கேட்டை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் கைஸ், லெட்ஸ் கோ. ஸோ நம்ம இந்த இடத்த விட்டு எப்படி வெளியே போகிறது? கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இருக்கும். இங்கே தான் செயின் இருக்கே, சுற்றி பார்த்தா கிடைக்க போகுது. நல்ல வேலை ஷட்டர் ஃபங்க்ஷனாக இருக்குது கைஸ். ஆல்ரைட், செம்ம வெயிட்டு. பிடிச்சிட வேண்டியதான். ஆல்ரைட், லெட்ஸ் கோ. ஓஹோ, நல்ல வேலை பார்த்தேன் அப்படின்றா. ஆல்ரைட் கைஸ், ஸோ மேப்பில் ஏதோ மார்க் பண்ணுறா, அது நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்ம இன்னி கூடிய சீக்கிரத்தில் ஆபியும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை போட்டு பொழந்துட வேண்டியதான் அப்படின்றா. நல்ல பாயிண்ட் தான் அப்படின்றா. ஆல்ரைட், ஸோ அந்த இடத்துல நம்ம முடிச்சாச்சு. அண்ட் போகிறக்கு முன்னாடி அந்த சின்ன கொஸ்டின் மார்க் இருக்குது அண்ட் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. அது கண்டிப்பாக நம்ம பார்த்தே ஆகணும் கைஸ். அதை விட்டுட்டு நம்ம போக முடியாது. ஏன்னா ஒரு பேங்க் ஒன்று இருக்குது அண்ட் இன்னொரு லொக்கேஷன் ஒன்று இருக்குது. அது ரெண்டையுமே நம்ம பார்த்துட்டு போயிடலாம். முன்னாடி போ ஷிமர். ஓகே, இங்கே ஒன்று இருக்குங்க ரைட் சைடில். பார்த்துடலாம். ஸோ வந்து அது பார்த்தீங்கன்னா ஒரு ஜுரமே வந்துடும் போல அப்படின்னு இருக்கு. அது கத்திட்டு வருது பாருங்க, அது என் மண்டைக்குள்ளேயே ஓடிட்டு இருக்குது அப்படின்றா. எப்படியா இருந்தாலும் கவலைப்படாத. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜாக்சன் சிட்டிக்கு வெளியே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் நான் பில்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். அது ஆக்சுவலாக நம்ம 2 பேரும் தனியாக இருக்கலாம். ஸோ நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது நான் எதுக்கு தனியாக இருக்க போகிறேன் அப்படின்றா. ஸோ இதெல்லாம் முடிச்சக்கப்புறம் ஸோ நிறையா ஆடுங்கள்லாம் வளர்த்தலாம், கவுஸு மாடுகள் அவங்களெல்லாம் வளர்த்தி விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்களோட பிளான், அதாவது டீனாவோட பிளான். ஓகே ஃபைனலி பிளேடு கிடச்சிச்சு, பிளேட் கிராஃப்ட் பண்ணியாச்சு. அதாவது பிளேடுக்கு சிசர் அடிக்கிற அடியில் செமையாக மாற்றலுக்கும். அண்ட் ஒன் மோர் கார்டு, பிக் ப்ளூ ட்ரைனிங் கார்டா? ஓகே ஃபைன், இதாங்க அது, பார்த்துக்கோங்க பிக் ப்ளூ. ஆல்ரைட் லெட்ஸ் கோ. ஸோ ஜோலுக்கு வந்து காஃபின்னா ரொம்ப பிடிக்கல. ஆமாங்க, காஃபின்னா ரொம்ப பிடிக்கும் கைஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எபிசோடில் அவன் சொல்லியிருப்பான், இதே மாதிரி ஒரு காஃபி ஷாப்புக்குள்ளே போகும்போது இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்திருக்கேன் அப்படின்லாம் பேசியிருப்பாங்க. ஆல்ரைட் கைஸ், நம்ம போய் என்ன ஃபர்தராக என்ன கிடைக்குதுன்னு பார்த்துருவோம். என்னடா இவ்வளோ இருட்டாக இருக்குது, கண்டிப்பாக ஏதோ ஒன்று நடக்க போகுது. ஆல்ரைட், என்னென்னு பார்த்துடலாம். ஓ போடு சாமி, பயந்தே போயிட்டேன்டா. யார் அடி இதே எங்கே திடீர்னு வரீங்க? ஜம்ப் ஸ்கேர்லாம் இருக்குது கைஸ் இதில். ஓ பார்கவுஸ் கைஸ், அங்கே நீட் கீன்னு ஒரு இடத்துல நம்ம பார்த்துருந்தோம்ல, அந்த இடத்தோட சாவிங்க கிடச்சிருச்சு ஃபைனலி. என்னடா சாவி இன்னி கிடைக்கலையேன்னு பார்த்தா இங்கே இருக்கு பாருங்க. ஆல்ரைட் லெட்ஸ் கோ. பார்த்தீங்களா அந்த கொஸ்டின் மார்க் போட்டிருக்கோம் பாருங்க, 6th அவென்யூ ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு அந்த சைடில் ஒரு டோர் ஒன்று இருந்துச்சு. அந்த டோருக்கு தானே சாவி வேணும். ஆல்ரைட் லெட்ஸ் கோ. ஃபைனலி இந்த இடத்த நம்ம டாச் பண்ணியாச்சு. ஓ டூலை விட்டுட்டு போகிறோம் பாருங்க, அப்படியே ரிவர்ஸ்ல குதி. டூல் ரொம்பவே முக்கியம் கைஸ். லெட்ஸ் கோ. அப்போ தான் நம்ம அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இடத்த நம்ம கிளியர் பண்ணியாச்சு அண்ட் மார்க் அவுட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். எண்டடா அவ்வளோதான், மேப் லொக்கேஷன் கம்ப்ளீட்டட். ஸோ இந்த இடத்துல தான் நிறைய இருந்திருக்கு பாருங்க. ஃபைனலி அவன் சொன்ன அந்த மேப்பில் அந்த லொக்கேஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் ஃபர்தராக என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அந்த பேங்க் ஒன்று இருக்குங்க அண்ட் அந்த பார்க் ஹவுஸ். ஆக்சுவலாக பார்க் ஹவுஸ் வந்து பெட் ஷாப்பா என்ன? அப்படி தான் இருந்துச்சுல, அந்த சாவி அப்படி தான் போட்டுருந்துச்சு. லெட்ஸ் கோ. அந்த பெட் ஷாப் எங்கே இருக்குது?
தேடிடுவோம். ஆல்ரைட். ஸோ நம்ம எந்த சைட் போயிட்டு இருக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஓகே, கீழே தான் போயிட்டு இருக்கிறோம். பார்கோஸ் கீழே இருக்குங்க. இல்லை ஸ்ட்ரைட்டாக போய் ரைட்டா லெஃப்டா? ஐ திங்க் லெஃப்ட் நினைக்கிறேன். ஸோ இந்த கேஸை வந்து ஃபெட்ரா கேட்டில் ஊற்றணும் தானே அப்படின்ற. ஆமாம் ஊற்றலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்த பார்த்துட்டு போயிடலாம். ஓகே, லெஃப்ட்டுங்க. லெஃப்ட் சைடில் தான் இருக்கும் கண்டிப்பாக. இதுக்குள்ளேயா? இல்லை இது இல்லை. அந்த சைடு இன்னும் கொஞ்சம் போகணும். ஐ திங்க் இன்னொரு லெஃப்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். இன்னொரு லெஃப்ட். யா, கண்டிப்பாக பார்கோஸ் இங்கே தான் இருக்கும். இதான் பார்கோஸ். இதுக்குள்ளே தான். இங்கே தாங்க அந்த டோரு. நல்லவேளை கைஸ், நம்ம ஞாபகம் வச்சுருக்கோம் ஒரு விஷயமும். பார்கோஸில் என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம், என்ன கிடைக்குதுன்னு பார்த்துருவோம். சாவி போட்டாச்சு. லெட்ஸ் கோ. எதுக்கும் கன்னை நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். எதுக்கும் துப்பாக்கி நீ ரெடியாக வச்சுக்கோ அப்படின்ட்டுக்கு. ஆல்ரைட். ஸோ இந்த இடத்துக்கு பேர் என்ன? WLF-ஓட இடமா? ஓகே, இன்னொரு பேர் யுவர் ஃபேங்ஸா? கைண்ட் ஆஃப் அ காமிக். அவங்களோட சிம்பிளுங்க, WLF-ஓட சிம்பிள். ஸோ மெக்சிகோவில் ரேவன்ஸ்னு ஒரு ஆளுங்க இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து கான்ஸ்டியூஷனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களே ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு டீம் மாதிரி இருந்தாங்க அப்படின்றா. டீனா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஃபெட்ராவும் இதே தான் சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய பேர்த்த கொண்டிருக்காங்க. ஆனால் நல்லவங்க தான், ஆக்சுவலாக கெட்டவங்கள தான் கொண்டாங்க அப்படின்றாங்க. ஆனால் அவங்க இல்லை இப்போ. அவ்வளோ கைஸ். ஸோ இன்னொரு லூட் கிடச்சிருச்சு கைஸ். ஆக்சுவலாக இன்னொரு என்ன ஸ்லாட்லன்னு கூட சொல்லலாம்ல. ஸோ கன்னை வந்து நம்ம ஹால்ஸ்டர். ஓகே, கன் நம்ம ஸ்வாப் பண்ணிக்கலாம் ஈஸியாக. யாரை சொல்கிற நீ அப்படின்றா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜாக்சனுக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு பூனைக்குட்டி இருந்துச்சு. அந்த பூனையை வந்து நான் வேற லெவலில் கொஞ்சிட்டு இருப்பேன். ஆனால் அது எங்கே போச்சுன்னு தெரில அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்கிறான். பெட்ஸ் எல்லாம் எனக்கு அவ்வளோக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க அப்படின்னு சொல்லி எலியும் சொல்கிறான். நீயும் ஒன்று வாங்கி வளர்த்தணுமா? பெட்ஸ்லாம் வாங்கி வளர்த்துங்க. ஆக்சுவலாக நான் ஒரு பெட் லவர் தான். எனக்கு கேட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் கைஸ். ஸோ இது என்னது அப்படின்றா. ஸோ ஃபெட்ராவோட கான்வாய், அதாவது இந்த வண்டிகள்லாம் கான்வாய் மாதிரி போகும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து போகிற லொக்கேஷன் பேட்ரோலிங் மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவ்வளோ கைஸ், நம்ம இந்த இடத்த முடிச்சாச்சு. அண்ட் இன்னொரு கொஸ்டின் மார்க் பாருங்க இந்த பிரிட்ஜுக்கு கீழே. ஸோ 2 கொஸ்டின் மார்க் இருக்கு. இல்லை 3 கொஸ்டின் மார்க்ஸ் இருக்கு. என்னென்னு போய் பார்த்தே ஆகணும் கைஸ், பார்த்தே ஆகணும். லெட்ஸ் கோ. ஸோ பிரிட்ஜுக்கு கீழே ஒரு கொஸ்டின் மார்க்கு, பிரிட்ஜுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு கொஸ்டின் மார்க்கு, அண்ட் வழக்க போல ஃபெட்ரா கேட்டுக்கு பக்கத்தில் ஒரு கொஸ்டின் மார்க்கு. ஹே, ஸோ நீ வந்து நர்வஸாக இருக்கியா என்ன? ஸோ WLF பற்றி நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோம். இல்லை அதெல்லாம் என்ன எதுவுமே நீ வந்து நர்வஸ் பண்ணல. நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அப்படின்றா. நம்ம நல்லா தான் இருப்போம் அப்படின்றா. கைஸ் இங்கே வருங்க, கீழே ஏதோ இருக்கு, என்னன்னு பார்த்துருவோம். ஓ மை காட், அழுகி போய் அப்படியே அந்த ரோட்டா மண்ணோட மண்ணாக புதஞ்சிட்டான். ஸோ செர்வீனாக்கு தான் நம்ம போய் ஆகணும் அண்ட் WLF-ஐ கண்டுபிடிச்சாகணும். இந்த லொக்கேஷன் இங்கே தான் எங்கேயோ காட்டுற மாதிரி இருந்துச்சு. ஐ திங்க் கீழே போகணும்னு நினைக்கிறேன் கைஸ். ஆமாம், கண்டிப்பாக நம்ம கீழே தான் போய் ஆகணும். கீழே போய் பார்த்துடலாம். கீழே ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி இருக்குது பாருங்க, அந்த சைடு போய் பார்த்துடலாம் கைஸ். இந்த சைடு வழி இல்லைல்ல, இந்த சைடு வழி இல்லை, குதிச்செல்லாம் போக முடியாது. அண்ட் ரைட்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தான் நம்ம வந்தோம். ஆல்ரைட், ஸோ கீழே போயிடலாம் கைஸ். கீழே போகிறக்கான வழி அந்த சைடு போயிருக்கலாம், ஆனால் வேண்டாம், எதுக்கும் நம்ம சுற்றியே போயிடலாம். மேலே விழுந்துட்டோன்னா கீழே பாருங்கள், இந்த சைடு போகிற மாதிரி இருக்கா, இந்த சைடு இறங்கிடலாம். அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட ஏதோ இருக்குங்க, அங்கே ஒரு ட்ரக்கு மாதிரி இருக்குது பாருங்க, அதையும் நம்ம பார்த்தாச்சு, நோட்டீஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்துடலாம். இந்த பிரிட்ஜு கிட்ட தானே இருக்குது. ஓகே, டைரெக்ஷன் தப்பான டைரெக்ஷன் காட்டுது. இப்போ நம்ம திரும்பி பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக தான் போகிறோம். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் பார்த்தலாம் கைஸ். பிரிட்ஜுக்கு கீழே இருக்கா இல்லை பிரிட்ஜுக்கு மேலே இருக்கான்னு தான் தெரியல. கண்டிப்பாக அது பேங்காக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த இடத்துல இல்லை, நம்ம அந்த லொக்கேஷனில் தான் இருக்கும். கண்டிப்பாக பிரிட்ஜுக்கு மேலேயா தான் இருக்கும். அண்ட் பிரிட்ஜுக்கு மேலே போகிற வழி சுற்றிட்டு தான் போகணுன்னு நினைக்கிறேன் கைஸ்.
இந்த இடத்துல ஷார்ட் ரூட்டு ஏதாவது ஏறுற மாதிரி எதுவும் இல்லை. வந்ததுக்கு குதிரை வந்து நல்லா குளிச்சிச்சு. alright guys, ஸோ இந்த சைடும் வழி இல்லை. கண்டிப்பாக அது மேலே தான் இருக்கும் கைஸ். ஸோ நம்ம மேலேயே போய் பார்த்துடலாம். வேறு ஆப்ஷன் இல்லை, பிரிட்ஜுக்கு மேலே போயிடலாம். ஆமாம் வேறு வழியில் போயிடலாம், அப்படியே போயிடலாம். கைஸ் குவைட் த அட்வென்ச்சர் கைஸ், சரியான அட்வென்ச்சரு இந்த இடத்துல. ஆல்ரைட், போயிடலாம். லெட்ஸ் கோ. ஓகே, அந்த ரைட் சைடில் ஏதோ ஒரு பில்டிங் மாதிரி இருக்குது பாருங்கள், அதே நம்ம பார்த்துட்டே போயிடலாம் கைஸ். கண்டிப்பாக அதுவும் ஏதோ ஒரு லொக்கேஷனாக இருக்கும். ஏன்னா நம்ம ரைட்டுக்கு ரைட்டு தான் எடுத்தோம், லெஃப்ட் எடுக்கவே இல்லைல்ல. ஓகே, ஸோ அதில் ஏதோ மென்ஷன் ஆகி போட்டிருக்கு அந்த போர்டில், என்னென்னு பார்த்துடலாம். ஓ, வெஸ்டர்ன் பேங்க். ஓ கைஸ், இதாங்க பேங்க்கு, வெஸ்ட் லேக் பேங்க்குங்க. கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆகணுமா? உன்னோட கால் தான் அப்படின்றா. பண்ணாமல் இருந்தால் எப்படி? அந்த பேங்க்கில் ஏதோ இருக்குன்னு சொன்னான்ல அவன், லெட்டர் எழுதி போட்டிருந்தானே. போய் பார்த்துருவோம் கைஸ், லெட்ஸ் கோ. இப்படி தான் போதும் வழி, ஃபுல்லாக அபேண்டடாக இருக்குது கைஸ். எதுக்கும் நம்ம கன்னை ரெடியாக வச்சுருந்துருக்கலாம். திடீர்னு எவனா ஜம்ப் ஸ்கேர் பண்ணிடுவானா என்ன? இந்த இடம் ஃபுல்லாக கூலாக இருக்குது அப்படின்றா. இது உனக்கு கூலாக இருக்கா அப்படின்றா. பல வருஷமாக ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யாருமே வரல, உனக்கு வந்து இந்த இடம் வந்து உனக்கு ரொம்பவே கூலாக இருக்கா அப்படின்னு சொல்கிறா. இதில் ஓவரா இல்லை. ஆல்ரைட், பேங்க். ஓ, ஜாம்பிஸ், கிளிக்கர்ஸ் எல்லாருமே இங்கே தான் இருக்கானுங்க ஃபைனலி. ஆல்ரைட், போட்டு பிறந்துடலாம். எரிச்சு விட்டுறலாமா? ஸ்டன் பாம் போட்டுடலாம். ஓகே, இங்கே போட்டுடலாம். ஓடு, ஸ்டன் பாம் போட்டாச்சு. ஆல்ரைட், எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டானுங்க, எரிச்சு விட்டுறலாம். இந்தா வாங்கிக்கோ. ஆல்ரைட், இப்போ போட்டு தலையில கைஸ், போடு அண்ட் ஹெட் ஷாட். வேற லெவல், ஃபைனலி முடிஞ்சானுங்களே. ஓ கைஸ், 3 தான். நம்மக்கிட்ட இருக்க எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நம்ம வேற லெவலில் வெறித்தனமாக ட்ரை பண்ணனால எல்லாம் முடிஞ்சானுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்மர்லாம் போட்டு சேர்த்துருக்காங்க, சோல்ஜர்ஸாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஜாம்பிஸ்லாம் வந்து சோல்ஜர்ஸில் ஜாம்பிஸ் ஆயிட்டானுங்க. பாடி ஆர்மரோட செத்துருக்கானுங்க பாருங்க. ஓ மை காட், அவனுக்கு செத்த இடத்துல ஏதாவது இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபுல். வரல கைஸ், லெட்ஸ் கோ. இந்த இடத்துல ஏதாவது இருக்கா கைஸ்? குவைட் த ஸ்கேவேஜ் பண்ணிட்டோம் நம்ம, சுற்றி நிறைய ஸ்கேவேஜஸ். ஆல்ரைட், ஸோ பேங்க்கில் என்ன இருக்குது? ஓ, இது ஒரு லாக்கர் மாதிரி இருக்குது கைஸ். ஓகே, கீழே ஏதோ இருக்குது பாருங்க, சுட்டு கிடக்குறானுங்க. என்னவா இருக்கும்? ஓகே, லெட்டர், ரூட் மேப்பா? ஓ, ஸோ கைஸ் இந்த இங்கே பாருங்க, வால்ட்டோட நம்பர் 602306. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கைஸ்லாம் வந்து பேங்க்கை வந்து ராப் பண்ண பார்த்துருக்காங்க. திருடனுங்களாடா நீங்கள். ஆக்சுவலாக இப்போ அப்புறம் அந்த பேங்க்கோட செக்யூரிட்டிஸ்லாம் வந்து ஸ்டாப் பண்ண பார்த்துருக்கானுங்க. அவ்வளோ கைஸ், நம்ம அந்த வால்ட் கோடை பார்த்தோம்ல, அது நம்ம அப்படியே போட்டுடலாம். 60 நினைக்கிறேன், 60 தானே? யா 60. ஆல்ரைட், 60 வச்சலாம். ஓகே, 60 அண்ட் ஸோ இது வந்து 02 23. ஓகே, ஸோ இது வந்து 6. ஆல்ரைட், வால்ட்டை ஓப்பன் பண்ணிடலாம் கைஸ். ஸோ வால்ட்டில் பாஸ்வேர்டு எழுதி வச்சுட்டு அவன் செத்தே போயிட்டாங்க. கை கெட்டினது அவனுக்கு வாய் கெட்டல பாருங்க, அந்த மாதிரி ஆகிப்போச்சு கதை. லாக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தல கைஸ், என்ன கிடைக்குதுன்னு. ஓ, ஸ்ட்ரைட்டாக ஏதோ மின்னுது. ஓ, ஃபைனலி ஷார்ட் கன். நம்மளுக்கு ஷார்ட் கன் கிடச்சிருச்சு, குட்ரா. ஓ ரைட், புதுசாக இருக்குது ஷார்ட் கன்னு. ரொம்ப நன்றி டூட், ஷார்ட் கன் கிடச்சிருக்கு. பம்ப் ஷார்ட் கன் இது பேர். ரைட், அண்ட் இங்கே லெட்டர் இருக்குது பாருங்க கைஸ். இந்த பேக் ஃபுல்லாக கேஷ் தானே அது கண்டிப்பாக. ரைட், ஷார்ட் கன் எடுத்துகிட்டு போயிருந்தேன், எல்லாத்தையும் நம்மளை போட்டு பொழந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்கு. கண்ட கிட்ட வார்த்தை எழுதியிருக்கான். இந்த காசெல்லாம் பாரு, இந்த பேக் ஃபுல்லாமே ஃபுல்லாக இருக்கு.
ஆக்சுவலாக இந்த உலகம் வந்து பழைய மாதிரி ஃபங்க்ஷன் ஆயிடுச்சுன்னா நம்மலாம் வேற லெவலில் பணக்காரங்களா ஆயிடுவோம் அப்படின்றா. ஆல்ரைட், சுட்டு பார்த்தாச்சு. அண்ட் ஆல்ரைட், லெட்ஸ் கோ. ஷார்ட் கன் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக டெமோ பீஸுக்கு எவனோ ஒருத்தன் வருவான். எதுக்கும் நம்ம ரெடியாகவே வச்சுக்கலாம் ஷார்ட் கன்னை. ஆல்ரைட், ஓகே கைஸ், வந்துட்டானு. என்னடா நினச்சேன் வரலையேன்னு. ஓகே, போட்டு பழந்துட வேண்டியதான். இந்தா வாங்கிக்கோ, போடு ஷார்ட் கன். இந்தா உனக்கு ஒரு ஹெட் ஷாட், ஓடு. வேற லெவல் சரியான கில் கைஸ். ஓகே, நம்ம இந்த இடத்த பிடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஷார்ட் கன்ல சுட்டோம் பாருங்க, சரியான பவருங்க ஷார்ட் கன். ஏய், ஒருவேளை இந்த வேர்ல்டு வந்து பழைய மாதிரி இருந்துச்சுன்னா உனக்கு எது பிடிச்சிருக்கும் அப்படின்றா. எனக்கு தெரியல, நான் வந்து ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று கட்டியிருப்பேன் அப்படின்றா. இப்போ கூட நீ கட்டலாம் அப்படின்றா. நீ என்ன நினச்சிருப்ப? நான் வந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப் சுற்றி பார்க்கணும் அப்படின்ட்டு இருக்கேன். ஓ, உன்னோட ஆஸ்ட்ரோநாட் திங்க அப்படின்றா. ஃபார்ம் ஹவுஸோட இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அப்படின்றா. ஆக்சுவலாக ஃபார்ம் ஹவுஸ் வந்து ரொம்பவே ப்ராக்டிக்கல் தான் அப்படின்னு ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட். அந்த இடம் வந்து கொஞ்சம் கிரேசியாக தானே இருந்துச்சு அப்படின்றா. லெவலில் ஷார்ட் கன் நம்மக்கிட்ட இருந்துச்சு. alright guys, ஸோ அந்த ஃபெட்ரா கேட்டை நம்ம போய் ஓப்பன் பண்ணிடலாம், அந்த ஃபியூலை ஓப்பன் பண்ணிடலாம். ஃபைனலி நம்ம எல்லாத்தையும் நம்ம ஸ்கேவேஜ் பண்ணி முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். WLF ஆனால் குவைட் த அட்வென்ச்சருக்கு செமையாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஏய், இது வந்து ரொம்பவே ஒரு பெரிய சிட்டி. நான் மின்னி ஸ்கேவேஜ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்றா. நீ நம்ம பார்க்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்றா. alright guys, ஃபியூல் போட்டுடலாம். லெட்ஸ் கோ. ஸோ எதுக்காக நம்ம வெயிட் பண்ண ஒரே ஒரு கேட்டுங்க, கேட் ஈஸ்ட் கேட் 2. அதை நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு கண்ணு முன்னாடி தான் இருக்குது. சுற்றிட்டு வந்தோம் பாருங்க. ஆல்ரைட், பதட்டத்தில் இவ ஃபியூலை ஒன்றும் ட்ராப் பண்ணலையே. ஆல்ரைட், ஃபியூலை போட்டாச்சு. ஓகே, நீ போய் கோடு அமுத்து அப்படின்றா. கைஸ், கோட் ஞாபகம் இருக்கா? ஆல்ரைட், அவ ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஓகே, ஸோ கோட் என்னது இங்கே அந்த செக் லிஸ்ட். அதுக்குள்ளே பாருங்கள் நம்ம எவ்வளோ ஜேர்னல்ஸ் எடுத்துட்டோன்னு. இதில் ஓகே, இங்கே இருக்குது ஈஸ்ட் கேட் 2வா 5345 அதாங்க கோட். லெட்ஸ் கோ. ஈஸ்ட் கேட் 2 வந்துட்டேன். 5 and 3 ஓகே, 4 and 5. ஓகே, ஃபைனலி நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு guys. ஆல்ரைட் guys, நம்ம இந்த மிஷனை ஹோப்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன். ஸோ இந்த எபிசோட நெக்ஸ்ட் எபிசோடில் கண்டினியூ பண்ணிக்கலாம். until then சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. பாய்.